இந்த வருடம் நமக்கு ஆண்டவர் வழிகாட்டுகிற, நமக்கு கொடுக்கிற டைரக்ஷன் இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன், ரிவைவல் அண்ட் ரீப்ரொடக்ஷன். திரும்ப பெறுதல், இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டு. ரெஸ்டோரேஷன் ஆஃப் திங்ஸ் தட் we have lost. நாம் இழந்த காரியங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சீசன். ஐ வில் எக்ஸ்பிளைன். நான் உங்களுக்கு விரிவாக அதை சொல்லுவேன். அந்த கான்டெக்ஸ்ட்டு, அந்த கண்டிஷன் ஆகிய காரியங்களை நான் உங்களோடு கூட பேசுவேன். நிபந்தனை, எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்வேன். நாட் டு வரி. முதலாவது திரும்ப பெறுதல், ரெண்டாவது தீப்பொறி ஆகுதல், பீயிங் ஆன் ஃபயர், ரிவைவல். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். விட்டு கொடுக்கிறவர்கள், அர்ப்பணிக்கிறவர்கள் அந்த அனுபவத்தை பெறுவார்கள். மூன்றாவது ரீப்ரொடக்ஷன், இன்க்ரீஸ், மல்டிப்ளிகேஷன், திரளாய் பெருகுதல். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு பெருக்கத்திற்கு, தேவராஜ்யத்தில் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற நபராக இருக்க கர்த்தர் அழைக்கிறார். 2 கீ டெக்ஸ்ட், 2 முக்கியமான வசனங்கள். நம்பர் 1, ஜெரமையா சாப்டர் 23. எரேமியா 23ஆம் அதிகாரம். Turn your Bibles to Jeremiah chapter 23, verse 3 and 4. எரேமியா 23:3-4 வசனங்கள். நான் என் ஆடுகளில் மீதியாயிருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். நான் என் ஆடுகளில் மீதியாயிருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். 4ஆம் வசனம். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது ஒரு இழந்த நிலையிலிருந்து மீட்பை குறித்து தேவன் வாக்கு பண்ணுகிற ஒரு வார்த்தை. விரிவாக வருகிற நாட்களிலே நாம் படிக்கலாம். நான் என் ஆடுகளில் மீதியாயிருப்பவைகளை, God is talking about a remnant. ஒரு மீதியாயிருக்கிற உண்மையான ஒரு கூட்டத்தை குறித்து இங்கே பேசுகிறார். சரி, அதை குறித்து நாம் பிறகு பார்க்கலாம். அடுத்த வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 23-26. யோவேல் 2ஆம் அதிகாரம் 23-26. ஜோயல் சாப்டர் 2 verse 23-26. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினாலே நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். God is talking about restoration.
சில காரியத்தை இழந்திருக்கிறார்கள். அதை ஆண்டவர் மீண்டும் தருவேன் என்று சொல்லுகிற வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிகமாய் அல்லது அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. My people will not be put to shame. I will restore what they have lost. அவர்கள் இழந்ததை நான் மீண்டும் கொடுப்பேன். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் இழந்ததை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிற கான்டெக்ஸ்ட் என்ன? நீங்க 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கம் டு சாப்டர் 1. யோவேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், verse 4. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது. அவர்களுடைய எல்லா விளைச்சலும் because of plague and locusts they lost it. அவர்கள் இந்த வாதையினாலும் இந்த விதமான பூச்சிகளாலும் வயல் நிலங்களிலே அவர்கள் எல்லா அறுப்புகளையும் இழந்த நிலை. அதனுடைய விளைவு because they lost everything. அங்க என்ன இருந்துச்சு தேசத்தில்? 10ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையையும் வார்கோதுமையையும் இல்லாமற் போயிற்று. திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது, மாதளை, பேரிச்சம், கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. There is famine, there is shortage, there is loss, there is shame. அங்கே ஒரு பாதிப்பை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதனுடைய விளைவை நாம் இங்கே பார்க்கிறோம். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், the word of the prophet to people. மக்களுக்கு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? கவனிங்க, வசனம் 13. ஆசாரியர்களே, லீடர்ஸ், ரட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பானபலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. ஆலயத்தில் நடக்க வேண்டிய காரியம் நடக்கல. அதனால வயல்வெளிகளில் பாதிப்பு. தேவனை தேட வேண்டிய மக்கள் தேவனை தேடல, அதனால பாதிப்பு. people who are supposed to be seeking the Lord have failed. There is no sacrifice in the temple and the fields are dry. Therefore, ஆகவே ஆசாரியர்களே, பணிவிடைக்காரரே அலறுங்கள், புலம்புங்கள், repent. verse 14. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். Call for a fast
விசேஷத்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். டர்ன் டு காட். தேவனிடத்தில் திரும்புங்க. இழந்திருக்கிறீங்களா? சில காரியங்கள் நஷ்டத்தில் இருக்கிறீங்களா? அவமானத்தில் இருக்கிறீங்களா? இழப்பில் இருக்கிறீங்களா? Are you in loss? Are you in want? Are you in famine? Are you in shame? ஆண்டவர் சொல்றாரு, சரிப்படுத்த வேண்டிய கதை சரிப்படுத்து. தீர்க்கதரிசி மூலம் பேசுறாரு. அப்புறம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், chapter 2 and verse 12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is saying, turn to me. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். பிகாஸ் யூ ஹேவ் அ காட் வித் திஸ் நேச்சர். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய தேவனாக அவர் இருக்கிறபடினால மனம் திரும்புங்க, அவர்கிட்ட வாங்க. செட் யுவர் செல்ஃப் ரைட் பிஃபோர் காட். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். Maybe God will give you a second chance, the prophet is saying. சியோனிலே எக்காளத்தை ஊதுங்கள், blow the trumpet. பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷத்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. ஸ்ட்ராங் வேர்ட் ஃப்ரம் த ப்ராஃபட். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது 3 காரியம் தீர்க்கதரிசி சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் 21 27. 3 things the prophet says. When you do this thing, what will happen to the nation? தேசத்திற்கு என்ன வரும் என்று அவர் சொல்றார். நம்பர் 1, physical restoration. அதாவது இயற்கையா வெளியில நீங்க பார்க்கிற காரியங்கள்ல ஒரு மாற்றம் வரும். அதுதான் இப்ப பிராமிஸா வாசிச்சோம். 21 27, chapter 2, 21 to 27, physical restoration, year of restoration. திரும்ப பெறுகிற ஆண்டு, இழந்ததை திரும்ப பெறுகிற ஆண்டு. chapter 2, verse 28 to 32. 2ஆம் அதிகாரம் 28 32, spiritual restoration. Chapter 2, 21 to 27, physical restoration. அடுத்து 2ஆம் அதிகாரம் 28 32, spiritual restoration. அங்கதான் நம்ம என்ன வாசிக்கிறோம்? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரர் குமாரத்தி தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். Turn to God. There will be physical restoration. There will be spiritual restoration. அப்புறம் chapter 3, national restoration. 3ஆம் அதிகாரம் தேசிய ஒரு மறுரூபம், மாற்றம். இதுதான் தீர்க்கதரிசியினுடைய செய்தி. So in the context, so it is in this context that I'm pulling out this promise. ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் இன்டாக்டாக இருக்கிறவங்களுக்கு, சரியாக இருக்கிறவங்களுக்கு, இழந்ததை எல்லாம், எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதை கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆண்டு.
ஆமென். வாட் எவர் யூ லாஸ்ட், இந்த வருஷத்தில் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். சரி, இப்போ கொஞ்சம் டிவியேட் பண்ண போகிறோம். ஆர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போக போகிறோம். எதனால் முதல்ல இழந்தோம்? Why did we lose in the first place? ஜோயல்ல இருக்கிற கான்டெக்ஸ்ட் என்னது? தேவ ஜனத்தினுடைய தப்பு. ஏன்னா மனம் திரும்ப சொல்றார் தீர்க்கதரிசி. கரெக்டா? எஸ் ஆர் நோ? பட் லெட் மீ டெல் யூ சம்திங். We don't lose things only when we make a mistake. நம்ம சில காரியத்தை இழக்கிறது தப்பு செய்யறதுனால மட்டும் கிடையாது. கரெக்டா? லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் நீங்க இழக்கிறது உங்களுடைய ஓன் தப்புனால. சரியா? இன்னொன்று என்ன தெரியுமா? அதுக்கு மனம் திரும்பினா போதும். When you have lost something in your life, in your business, in your family, in your life, you have lost something. எதை இழந்திருக்கிறீங்கல்ல, அது sometimes you could have lost it because of your own mistake. You could have lost because of your own waywardness, walking away from God. நான் சொல்றது புரியுதா? அதுக்கு நீங்க என்ன பண்ணா போதும்? மனம் திரும்பினா போதும். இருக்கீங்களா? ஆமென். உங்க தப்புனால நீங்க இழந்திருந்தீங்கன்னா, if you have lost something in your life because of your mistake, then the key is repentance. We'll come to that. We will unpack it slowly. But இப்போ இன்னொரு பகுதிக்கு வருவோம். நீங்க தப்பு செய்யல. சரியா? You have not gone wayward, but you have become a victim. நீங்கள் தேவனை விட்டு தூரம் போகல, நீங்க சோரம் போகல, நீங்க பலி ஆயிட்டீங்க. You have been a target. நீங்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறீர்கள். You have lost some things because of people. சில மக்களால் சில காரியத்தை இழந்திருக்கிறீங்க. சூழ்நிலையினால இழந்திருக்கீங்க. Circumstances. Number 3, you have lost because of demonic activity. பிசாசனுடைய கிரியையினால சில காரியத்தை நீங்க இழந்திருக்கிறீங்க உங்க லைஃப்ல. நீங்க தப்பு செய்யல. You have not made a mistake, but you are suffering loss and you have lost something. நீங்க எதை இழந்திருக்கிறீங்க? உங்களுடைய தப்பு இல்ல. உங்க லைஃப்ல யாரோ மனிதனுடைய ஒரு ஈடுபாடுனால இழந்திருக்கிறீங்க, அல்லது சூழ்நிலையினால இழந்திருக்கிறீங்க, அல்லது பிசாசுனால நீங்க சில காரியத்தை இழந்திருக்கிறீங்க. The devil has come and have ruined some things in your life. உங்க லைஃப்ல பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிற பிசாசு சில காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறான்? திருடி இருக்கிறான். Now we are talking about restoration. Restoration is needed because we have lost something. And your loss could be because of your own doing, or it could be because you have become a victim of people, circumstance, or even Satan himself. நீங்கள் இழந்ததற்கு காரணம் உங்களுடைய தப்பு ஒருவேளை இருக்கலாம். அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கலாம். ஆனா உங்க தப்பு இல்லை, இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். அப்படிப்பட்ட நேரத்தில் நான் என்ன செய்யணும் அதையும் பார்க்கலாம். அவர் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு அதையும் பார்க்கலாம். பீப்புள், மக்கள் உங்க லைஃப்ல சில காரியம் செஞ்சதுனால நீங்க இழந்திருக்கலாம். எக்ஸாம்பிள் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில், இன் லூக் சாப்டர் 10, எருசலேம்ல இருந்து எரிகோ ஒருத்தன் வர்றான் தெரியுமா? அவனை என்ன பண்றாங்க? வழிப்போக்கர்கள், திருடர்கள் என்ன பண்றாங்க?
அவனை அடிச்சு அவன் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துட்டு, a man from Jerusalem to Jericho is going, and the thieves come and attack him, damage his physical body. சரீரத்தில் பாதிப்பு இருக்கிறதெல்லாம் உறிஞ்சிட்டு போயிட்டான். குத்துயிரும் கொலையுருமா ரோட்டில் கிடக்கிறார். வாஸ் இட் ஹிஸ் ஃபால்ட்? அவன் தப்பா? இல்லை. அவனா he has become a victim of someone coming and robbing something in his life. உங்கள் லைஃப்பில் அப்படி யாராவது வந்து குறுக்கிட்டு இல்லை லைஃப்பில், இட் கேன் ஹேப்பன். நம்பர் 2, செகண்ட் எக்ஸாம்பிள், ஜோசப். யோசேப்பு, த பிரதர்ஸ், சொந்த சகோதரர்கள் புரிஞ்சுக்கிடல, பாஸ் வைஃப் புரிஞ்சுக்கிடல. He has become a victim. வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்கிறான். He has lost a lot of things. He lost his job because of his boss wife. She framed him. அந்த பாஸுடைய மனைவியினால இவன் என்னாச்சு? பாதிக்கப்பட்டான், வேலை இழந்தான், ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டாங்க. இவன் தப்பு பண்ணல. All he did was stand for the truth. சத்தியத்திற்காக நின்னதுனால, கரைப்பட மாட்டேன்னு சொன்னதுனால he was victimized. Sometimes லைஃப்ல இது நடக்கும். Family didn't understand. Boss, employer didn't understand. Affected. எலியா தீர்க்கதரிசி, யெசபேல், because of Jezebel there is this emotional turmoil for this prophet. இப்ப இவனுக்கு உணர்வு ரீதியில பாதிப்பு. போதும் ஆண்டவரே, செத்துறேன்னு சொல்றான். And we see how God is restoring him. Amen. ஆண்டவர் எப்படி ரெஸ்டோர் பண்றாருன்னு நம்ம பார்க்கிறோம். We see how God is restoring this man. ஜெசபேலுடைய அந்த அச்சுறுத்தல், அந்த வழியிலே வழிபோக்கர்கள் வந்து தாக்கினதுனாலே அந்த நல்ல சமாரியன் வந்து உதவி செய்வதற்கு ஆண்டவர் அனுப்பினார். God sent a good Samaritan to rescue the man who was affected. லூக்கா 10, கரெக்டா? லூக்கா 10 பாதிக்கப்பட்ட மனுஷனை ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு நல்ல சமாரியனை அனுப்பினார். சோர்ந்து போன எலியாவை தேற்றுவதற்கு ஒரு தேவதூதனை அனுப்பினார். to restore Elijah, to restore the man who was affected. God sent someone. Amen. இங்க பாருங்க, நீங்க தப்பு பண்ணா ரிப்பெண்ட் பண்ணணும். நீங்க தப்பு பண்ணலன்னா ஆண்டவர் ரெஸ்கியூ பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். Don't worry, God will have his way. God will have his way. கர்த்தர் அவர் ஒரு வழியை வச்சிருப்பார், ரெஸ்டோர் பண்ணுவார். இந்த வருஷம் இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன். நீங்க தப்பு பண்ணி இழந்து கிடந்தீங்கன்னா இந்த வருஷ ஆரம்பத்திலேயே மனம் திரும்பிடுங்க, உங்களுக்கு ரெஸ்டரேஷன் வந்துடும். ஆமென். நீங்க தப்பு பண்ணல, யாரோ உங்க லைஃப்ல வந்து விளையாண்டாங்க, and you have become a victim. Don't worry, God has a way. கர்த்தர் எப்படியோ யாரையோ அனுப்பி கர்த்தர் உங்களை தேற்றுவார், அவர் உங்களை மீட்பார். and you will see that this year. மூன்றாவது பிசாசு, முதலாவது மனிதன், இரண்டாவது என்னது சொல்லலையா? சூழ்நிலை. இரண்டாவது சூழ்நிலை. அந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் எலிசா தீர்க்கதரிசியும் அவனோடு கூட இருந்த தீர்க்கதரிசிகள் புத்திரரும்
அந்த இடம் கம்மியாக இருக்குது, சின்ன இடமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு மரம் வெட்டுறதுக்காக போகிறாங்க. அதை வெட்டும்போது அந்த கோடாரியினுடைய முனை இருக்குது தெரியுமா, தி ஆக்ஸ் ஹெட் இன் 2 Kings chapter 6, the spiritual the cutting edge was lost because of circumstances. ஒரு நல்ல வேலை செய்து தான் போனாங்க இல்லையா, அதை அடிக்கும்போது என்னாச்சு, அந்த கோடாரியினுடைய முனை கணம்புச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிராக்குலஸா ஆண்டவர், இரும்பு எங்கேயாவது மிதக்குமா? மிதக்காது. அந்த இடத்துல ஆண்டவர் அந்த இரும்பை மிதக்க வைக்கிறார். There was the restoration. The axe head that was lost. கூர்முனையை இழந்து கிடக்கிற நேரத்தில் ஆண்டவர், அது உங்களுடைய தப்புனால கிடையாது, அது சூழ்நிலையினால, மனிதர்களால், பிசாசுனால. யோபு, the story of Job. யாரு பின்னணியில்? யோபுக்கு பின்னாடி யாரு? பிசாசு. He lost so many things in his life. He lost health. He lost health. He lost his wealth, Job, and he lost even his children. And nothing was his fault. அவருடைய ஃபால்ட்டே எந்த இழப்புக்கும் காரணம் காட்ட முடியாது. இன்ஃபேக்ட் he was targeted by the enemy because he was upright. அவன் நீதியா இருந்ததனால தான் பிசாசு என்ன பண்றான், தாக்குறான். இங்க பாருங்க, பிசாசுனால நீங்க இழக்க முடியும், மனிதர்களால இழக்க முடியும், சூழ்நிலையினால் நீங்க இழக்க முடியும். You can lose your health, you can lose your wealth, you can lose your health, wealth, and so many other things that you can lose. பட் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஆட்களை வச்சிருக்கிறார். தேவதூதனை அனுப்பினார் எலியாவுக்கு, ஒரு நல்ல சமாரியனை அனுப்பினார் அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு, ஒரு தீர்க்கதரிசியினுடைய ஆலோசனையின்படி அந்த கோடாரி மிதந்தது. யோபுவுக்கு ஆண்டவர் கடைசியாக என்ன பண்ணார், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அதை சரி கட்டினார், ரெஸ்டோர் பண்ணார். ஆமேன். ஸோ 2 விதத்தில் உங்களுக்கு இழப்பு வரலாம், வந்திருக்கலாம். இஃப் யூ ஹவ் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஓன் ஃபால்ட், உங்களுடைய தப்புனால நீங்கள் இழந்திருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க. நீங்கள் தப்பு பண்ணாமல் நீங்கள் பாதிக்கப்பட்ட நபராக இருந்தீங்கன்னா ஆண்டவர் இந்த சீசனில் உங்களுக்காக ஃபைட் பண்ணுவாருங்கிறத நான் என்கரேஜ் பண்ணுறேன். Let me encourage you that God will fight your battle and you will come through. Amen. If God has to release an angel, ஒரு தேவதூதனை அனுப்பி தேற்றணும்னா கூட என்ன பண்ணுவார், ஆண்டவர் தயங்க மாட்டார், அனுப்பிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ திருப்பி வருவோம், ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல். நான் இன்றைக்கு ரியலாக இந்த நைட்டில் ரெஸ்டரேஷனை பற்றி தான் அதிகம் பேச போகிறேன். I'm going to labor more on restoration. I will touch on revival. I will touch on reproduction. But we will pick that later for when it comes to details. பிறகு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இன்றைக்கு உங்களுக்கு நான் ரெஸ்டோரேஷன், இழந்தது. எத்தனை பேர் எதையாகிலும் நீங்கள் இழந்திருக்கிறீங்க உங்கள் லைஃப்பில்? வந்து ஹெல்த்தோ வெல்த்தோ அல்லது உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி இழந்திருக்கலாம், பின்மாற்றத்தில் போயிருக்கலாம். சரி, அதெல்லாம் சேர்த்து சொல்கிறதுனால கை தூக்க சொன்னால் வெக்கப்படுவீங்க. எந்த கேட்டகரியில் கை தூக்கணும்னு தெரியலையே.
சரி, கை தூக்க வேண்டாம். பட் எல்லாருமே ஏதாயிலும் ஒரு விதத்தில் நீங்கள் நஷ்டப்பட்டிருக்கலாம். பட் கர்த்தர் இந்த வருஷம் அது திருப்பி கொடுக்க விரும்புகிறாரு. பட் சில காரியம் உங்களுடைய சைடில் சரி பண்ணணும்னா சரி பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் சரி பண்ண வேண்டிய காரியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கர்த்தர் இந்த வருஷம் ஏதாகிலும் உங்களுக்கு செய்யணும்னு எதிர்பாருங்க. கர்த்தர் செய்வேன்னு சொல்கிறார். ஆமேன். எங்கே அவமானப்பட்டீங்களோ அங்கேயே கர்த்தர் உயர்த்திடுவார். யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே வந்து காலில் விழ வச்சுட்டார்ல யோசேப்பு கதையில். சாத்தான் தானே கொண்டான் எல்லாத்தையும், சாத்தான் மூஞ்சில கறி பூசிட்டார்ல யோபு. சாத்தான் வந்து உங்களை கை வைக்கிறான்னு வச்சுங்களேன். இஃப் சேட்டன் இஸ் கமிங் அண்ட் டச்சிங் யூ வித்தவுட் யூ டூயிங் எனிதிங், நீங்கள் எதுவுமே தப்பு பண்ணலை, அதுவும் ஆண்டவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறான்னா வச்சுக்கங்களேன், அந்த இடத்துல நீங்கள் நின்றுட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் எல்லாரையும் வச்சுலாம் பெட்டு கட்ட மாட்டார். சிலதெல்லாம் ஏற்கனவே சப்பன்னு அவருக்கு தெரியும். இதை வச்சு பெட்டு கட்டினா நம்மளுக்கே பிரச்சனை. ஆண்டவர் நம்பி உங்களை பிசாசுகிட்ட சேலஞ்சுக்கு விட்டார்னு வச்சுங்களேன், இட்ஸ் அன் ஆனர். ஆமேன். அது பெரிய ஒரு ஆனர். போய் பாரு, அவன் சும்மாவா உன்னை இது பண்ணுறான், சேவிக்கிறான், எல்லாம் நீர் ஆசீர்வச்சு வச்சிருக்கிறீரு, பர்மிஷன் கொடுக்குற, செய்ய வேண்டிய செஞ்சு பாரு. வந்து மெதுவாக யோபு கிட்ட, யோபு ஒரு மேட்ரு ரகசியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு இது பண்ணி நடக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோ, நம்மளை கவுத்தி விட்டுற போகிற, அப்படிதான் சொன்னாரா? நோ. மேட்ரு இங்கே ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரில யாருக்கு? யோபுக்கு. சில நேரம் நமக்கு என்னென்னு தெரிய மாட்டேங்குது. கரெக்டா? பாருங்கள், தப்பு பண்ணிவிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அது என்னென்னே தெரிலன்னு இப்போ நீங்கள் எஸ்ன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், நான் அந்த மேட்ரை சொல்லன்னு சொல்லிடுறேன். உங்கள் மேட்ரு நான் பேசலை. இப்போ நீங்கள் தப்பு பண்ணல, ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிறது பொருந்தும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி, இப்போ யோவேல் கதையில் என்ன கான்டெக்ஸ்ட்டு? இப்போ யோவேலில் பேசணுமே என்னது? மொசுக்கட்டை பூச்சி, பச்சைப்புழு, இதெல்லாம் பட்சித்த வருஷங்களுக்கு கீழே உனக்கு தரேன்றாரு. இது வந்து எந்த கான்டெக்ஸ்ட்டு, எந்த கேட்டகரி? மனம் திரும்ப வேண்டிய கேட்டகரி. தீர்க்கதரிசி தெளிவாக சொல்றாரு, ரெட்டு கொடுத்துங்க, புலம்புங்க, அழுங்க, அலறுங்க. ஸோ ரெஸ்டரேஷனுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பாருங்க. ஆண்டவர் என்ன செய்வாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் செய்ய வேண்டிய கருத்தை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடுங்க, செஞ்சிருங்க. ரிப்பென்டன்ஸ். வாசிக்கலாமா ஒரு வசனம்? எரேமியா 3:22, ஜெரமியா 3:22. எரேமியா 3:22. சீர்கெட்ட பிள்ளைகளே, நான் உங்களை சொல்லலை, எரேமியா சொன்னதை நான் வாசிக்கிறேன். என்ன போட்டிருக்குது? சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்திலே வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்ப சீர்கெட்ட பிள்ளைகளே என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க? ஹலோ, பைபிள் இருக்குதா? எரேமியா தேடுறீங்களோ? பழைய ஏற்பாட்டில் 877வது பக்கம். என்ன பண்ண இப்போ உங்களுக்கு தான். அப்ப திரும்புங்கள். பைபிளே தெரியாத சீர்கெட்ட பிள்ளைகளே, பைபிள் புக்கே எங்க இருக்குன்னு தெரியாத சீர்கெட்ட பிள்ளைகளே. அதனால தான் இனிமேல் என்ன பண்ண போகிறான், பைபிளே கொண்டு போகிறதில்ல. பைபிளை கொண்டு தான் இந்த ஆள் அங்கேருந்து பார்த்து நம்ம தடவுறதை பார்த்து அவன் கமெண்ட் அடிக்கிறான். நான் டிஜிட்டலில் கொண்டு வரேன், தட்டும் போது எப்படி தெரியும்?
சொல்கிற புக்கை போட்டு அமுக்குன்னா வந்துடுது. இப்படியும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். சீர்கெட்ட பிள்ளைகளே, வசனம் வாசிக்கிறேன், திரும்புங்கள் உங்கள் சீர்கேடுகளை. அப்போ சீர்கேட்டார் குணமாக்குவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். திரும்பணும் லெஃப்ட்லேயே ரைட்லன்னு கேட்ட போகிறீங்க. மனம் திரும்பணும். ஆமேன். அப்புறம் சகரியா 1:3, சகரியா 1:3. பழைய ஏற்பாட்டில் 1092, Zechariah chapter 1 verse 3. ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சார், நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பினோம்னா, மனம் திரும்பினோம்னா, there is always going to be good response. ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கு நோன்னு சொல்லவே மாட்டார். அதாவது the worst situationல நீங்கள் போயிட்டா கூட God shuts every door. எல்லா வாசலையும் அடைச்சிடுவார். ஒரே ஒரு டோர் தான் திறந்து வைப்பார். என்ன டோர் தெரியுமா? the door of repentance. If you walk through that door, you can still come in. ஆமென். மனம் திரும்புதலுங்கிற ஒரு டோரை மட்டும் திறந்து வைப்பார். உங்களுக்கு எல்லாமே அடைக்கப்பட்டது போல இருக்கலாம், வானம் அடைக்கப்பட்டது போல இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு அடைக்கப்பட்டது போல இருக்கலாம். ஆனால் ஒரு வாசல் மட்டும் ஆண்டவர் திறந்து வச்சிருப்பாரு. He will always keep one door open, that is the door of repentance. மனம் திரும்புதல்ன்ற டோர். அந்த டோர் வழியாக நீங்கள் வாக் பண்ணி வந்துடலாம். ஆமென். நீதிமொழிகள் 28:13, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். You will receive mercy. பாவத்தை அறிக்கையிட்டா, அதை விட்டு விட்டா, அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை, அறிக்கையிட்டு விட்டு விட்டால் என்னது? இரக்கம். We will receive mercy. He who hides sin will not prosper. He who confesses and forsakes it will find mercy. 1 John 1:8, 1 John 1:8. யோவான் 1:8 பின்னால 1 John 1:8 புதிய ஏற்பாட்டில் கடைசியாக 325வது பக்கம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவம் செய்யாதவர்கள் 23ல் கை தூக்குங்க. 2023 பாவமே செய்யாதவங்க கை தூக்குங்க. எல்லாரும் திட்டு மொழி முடிக்கிறத பாருங்க. பைபிளே போட்டிருக்குது. என்னது? நாங்கள் பாவம் இல்லை என்போமானால், நீங்கள் பாவம் செய்யலைன்னு சொன்னீங்கன்னா போய் சொல்றீங்க, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. அப்போ பலவீனங்கள், தடுமாற்றங்கள் அவ்வப்பொழுது வரத்தான் செய்யுது. பர்ஃபெக்டாக இருக்கிறவங்கள கை தூக்குங்க. இப்போ இது போட்டோம், 23 கேட்டேன். இப்போ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி கேட்குறேன். இந்த 24 இந்த 7 நாள் தப்பு பண்ணாதவங்க யாருன்னு எனக்கு பாஸ்டர் இந்த 24 அந்த தேவ சமூகத்திலேருந்து இந்த புது வருஷத்துக்குள்ளே போனதுலேருந்து அப்படியே பரிசுத்த சிந்தையாக வருது வாசல். அப்படியே என் காலே தரையில் படமான அப்படியே மறந்துக்கிட்டே இருக்கிறேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்
இராது. ஆனால் என்ன பண்ணணுமா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்கிறாரு. ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும்னு இங்கே போட்டிருக்குது. ஆனால் நீதிமொழிகள் 28:13 என்ன சொல்லுது? அறிக்கையிட்டு விட்டு விடணும், இரக்கம் பெறதுக்குன்னு போட்டிருக்குது. அப்போ எல்லாத்தையும் வச்சு பார்க்கணும். கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. Confess and forsake to find mercy. Don't confess and continue. தப்பு பண்ணி ரெஸ்டோர் பண்ணப்பட்ட ஒரு இன்னும் 2 பேரை சொல்கிறேன். எக்ஸாம்பிள், பேதுரு. இயேசுவை சிலுவையில் அடித்தவன் என்ன பண்ணிட்டான்? அவன் பின்வாங்கி அழைப்பை மறந்து மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டான். ஆண்டவர் வந்து யோவான் 21ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, முதல் அழைப்பு லூக்கா 5ஆம் அதிகாரத்தில். The first call for Peter is Luke 5. But now the second call, ரெண்டாவது முறை வர்றாரு. முதல்ல வந்து என்ன சொன்னார் தெரியுமா? லூக்கா 5ல் என்ன சொன்னார்? நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன்னார். ரெண்டாவது முறை வரும்போது என்ன சொன்னார்? என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்னார். ஒருத்தர் சொன்னார், முதல்ல இவாஞ்சலிஸ்ட் கால் லூக்கா 5ல், அதை விட்டுட்டான். ரெண்டாவது முறை பாஸ்டரல் கால், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன், பட் ஐ எம் நாட் வெரி ஷுவர் அபவுட் தட். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ அழைப்பை என்ன பண்ணார்? ரெஸ்டோர் பண்ணார். அழைப்பை இழந்திருக்கலாம், பின்வாங்கி போயிருக்கலாம், கூர்முனையை நம்ம லைஃப்பில் இழந்திருக்கலாம். லைஃப்பில் அந்த கூர்முனை இழக்கிறதுனா கான்ஷியன்ஸை இழந்து கிடக்கிறது இல்லை, கன்விக்ஷனை இழந்து கிடக்கிறது, அந்த கட்டிங் எட்ஜ் நம்ம லைஃப்பில் இழந்து கிடக்கிறது. எங்கே விட்டீங்கன்னு கேட்டார் தீர்க்கதரிசி. எங்கே விழுந்துச்சுன்னு கேட்டார். அப்படி சூழ்நிலை நிமித்தம் இழந்தோம் அதை இதுன்னு சொன்னால் கூட என்ன பண்ணணும்? எங்கே விட்டோன்னு தெரியணும். ஆமேன். எங்கே விட்ட? இங்கே இந்த இடத்துல. சரி, எடுத்துறேன். பட் உங்களுக்கு அதை எடுக்கணும், கூர்முனை திருப்பி பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு ஆசை இருக்கணும். அதுக்கு தேவனுடைய மனுஷன்ட்ட போனான், ஆலோசனை கேட்டான். அவன் நான் செய்கிறேன்டா, ஆனால் நீ என்ன பண்ணு? பெற்றுக்கொள்ளணும் சொன்னான். கர்த்தர் அற்புதம் செஞ்சாவது என்ன பண்ணுவார்? ரெஸ்டோர் பண்ணுவார். ஆமேன். அழைப்பு பேதுருவுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது. யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு உண்டானது. The word of the Lord came to Jonah, son of Amittai. Jonah chapter 1 verse 1. ஆனால் என்னாச்சு? அவன் போக வேண்டிய இடத்துக்கு போகலை. இப்போ 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படித்து பாருங்க. யோவான் 3:1 என்ன போட்டிருக்கு? இரண்டாம் தரம். எல்லாம் சொல்லுங்க, இரண்டாம் தரம். சத்தமாக சொல்லுங்க. God is a God of second chance. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வந்தது. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வந்துச்சு. நம்ம மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நமக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறாரு, ரெஸ்டோர் பண்ணுறாரு, இழந்ததை பெற்றுக்கொள்ள செய்கிறாரு. லூக்கா 15 கெட்ட குமாரன் என்ன பண்ணான்? ப்ராடிகல் சன். He lost his wealth. He lost his peace. சமாதானத்தை இழந்து இல்லை, பணத்தை இழந்து, ஆனால் என்ன பண்ணுறான்? மனம் திரும்பி அப்பா வீட்டுக்கு வர்றான். And was he restored back to the family? Yes. என்னை வேலைக்காரனாக எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கு ரெஸ்டோரேஷனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் அவன் சொல்கிறான். இல்லை, I will restore you. Repentance will bring restoration. And if you have become a victim,
வித்தவுட் யூ பீயிங் வேவர்ட், நீங்கள் வழி தப்பி போகாமல் நீங்கள் பாதிக்கப்பட்ட ஆளாக இருந்தா ஆண்டவர் தேவதூதனை அனுப்பியாவது, ஒரு நல்ல சமாரியனை அனுப்பியாவது, அல்லது இல்லை எதையாகிலும் ஆண்டவர் செய்து உங்களை அவர் நிறுத்துவார். ஆமேன். யோசேப்பை கர்த்தர் என்ன பண்ணாரு? இழந்தது எல்லாவற்றையும் அவர் சரிப்படுத்திட்டாரு. அரண்மனைக்கு கொண்டு போய் சொந்த சகோதரர்கள் கையேந்த வேண்டிய சூழ்நிலை, போத்திபார் கையேந்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் கண்டிப்பாக. அவங்கள பழி வாங்கவும் இல்லை. when God restores you, don't take revenge. கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கும் போது, உங்களை திரும்பி அவர் பெற்றுக்கொள்ள செய்யும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? you have to behave yourself. யோசேப்பு என்ன பண்ணல? நான் யாருன்னு காட்டுறேன். இது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். வந்தீங்களாடா? தெரியும்டா. குழியில் போட்டிங்கள, வெட்டுங்கடா குழியை, புதைச்சிடலாம் இவனுங்களை சொன்னானா? இல்லை, பழி வாங்கக்கூடாது. when God restores you, know it is the grace of God. கேரக்டர் டெவலப் பண்ணிக்கிட்டுங்க. ஆமேன். ஆண்டவர் ரெஸ்டோர் அவனுக்கு பண்ணாரு, ஆனால் அவன் கேரக்டர் சரியாயிடுச்சு இடையில. கரெக்டா? நான் யாருன்னு காட்டுறேன், நீங்கள் யாருன்னு காட்ட தேவையில்லை. இந்த வருஷம் 2024 இனிமேல் எங்கேயாவது சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் யாருன்னு காட்டுறேன்னு. 2024 நீங்கள் காட்ட வேண்டாம்னு சொல்கிற ஆண்டவர். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ உன்னை காட்டாத, என்னை காட்டு. ஆமேன். God wants to restore. God wants to do good things in your life. இந்த வருஷம் மனம் திரும்ப வேண்டிய கருத்தை மனம் திரும்பிடுங்க, அல்லது ஆண்டவருடைய அற்புதத்திற்காக காத்திருங்க. உங்கள் ஹெல்த்தில் ரெஸ்டோரேஷன் உண்டாவதாக, உங்கள் ஃபைனான்சஸில் ரெஸ்டோரேஷன் உண்டாவதாக, உங்கள் இழந்து போன ஸ்பிரிச்சுவல் எட்ஜ் மீண்டும் வருவதாக. ஆமேன். எந்தெந்த காலத்தில் இழந்திருக்கீங்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் மீட்டெடுப்பாரா. எனக்கு ரொம்ப படிக்கணும்னு ஆசை. 10th முடித்தேன். 10th முடித்தேன்னா +2 படிக்கணும்னு எனக்கு ஆசை. ஏன் ஆசைன்னா, +2 படித்து முடித்த உடனே நம்ம காலேஜுக்கு போனோம்னா டிகிரி வாங்கலாம். டிகிரி வாங்கினா பேருக்கு பின்னால் போடலாம். என்னது பேருக்கு பின்னால்? BA MA ஏதாவது போடலாம். ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, 10வது படித்து முடிக்கும் போது கொஞ்சம் வியாபாரத்தில் கொஞ்சம் அவர் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு கொடுத்து சீக்கிரம் வேலைக்கு போட்டோன்னு சொல்லிட்டு பாலிடெக்னிக் போடான்ட்டார். யாரோ சொல்லிட்டாங்க போல அவருக்கு. ஸோ நேராக நம்மளை 10ஆம் கிளாஸ் படிச்சு, என் கிளாஸ் பசங்கள்லாம் இதில் +2 படிக்கிறாங்க. என்ன கொண்டு பாலிடெக்னிக் சேர்த்து எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு ஒரு சின்ன ஆசை, டிகிரி படித்தா நல்லா இருக்குமே. எதுக்கு? பேருக்கு பின்னால் போடுறது. டிப்ளமோ கூட போடலாம், பட் அது ரொம்ப நல்லா இருக்காது. பட் நமக்கு அப்படி நம்ம அந்த டிப்ளமோ படித்து முடித்தோமா? படித்து முடியல, அரியர். அது இன்றைக்கி வரைக்கும் முடியல. இதெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடக்குது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பட்ட ஆசை, 82 பட்ட ஆசை. 82 நான் 10வது. சிலர்லாம் பிறந்திருக்கவே மாட்டீங்க, பரவாயில்ல. 82 நான் 10th. அப்போ ஆசைப்பட்டேன். 85 ரட்சிக்கப்பட்டேன். 92 எத்தனை வருஷம் கழிச்சு? நான் 85 ரட்சிக்கப்பட்டேன். 82 ஆசைப்பட்டேன். எதுக்கு? டிகிரி படிக்கணும்னு. ஆய்க்கலை. 85 ரட்சிக்கப்பட்டேன். 92 ஆண்டவர் எனக்கு பைபிள் காலேஜ் சிங்கப்பூரில் போய் படிக்கிறதுக்கு, டிகிரி ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கு 92 93 எனக்கு உதவி செஞ்சார். எதை நான் ஆசைப்பட்டனோ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எதையோ இழந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணனே, ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்தார். ஆண்டவர் கொடுக்கும்போது டிகிரி மட்டும் கொடுக்கல, 92 93 பேச்சுலர்ஸ் டிகிரி, அதுவும் இந்த டிகிரி இல்லை, வெளிநாட்டு டிகிரி. அப்புறம் 94 மாஸ்டர்ஸ் டிகிரி. என்ன டிகிரி? முதுகலை பட்டம். போட்டுக்கோடா, பிஎன் போட்டுக்கோ,
எம்ஏ போட்டுக்கோ, மாஸ்டர்ஸ் இன் பைபிள் அண்ட் மிஷன், ஸோ MBM போட்டுக்கோ போ, கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் 95 இது நடந்துச்சு, 94. அதுக்கப்புறம் 94 எனக்கு மாஸ்டர்ஸ் கிடைச்சிது. ஆனால் ஸ்டில் பேச்சுலர் தான். எனக்கு என்ன டிகிரி கிடைச்சது? மாஸ்டர்ஸ் கிடைச்சது 94. ஆனால் நான் யார்? பேச்சுலர். 95 பேச்சுலர் டிகிரி போச்சு, கல்யாணம் ஆச்சு. அப்புறம் 2008 இன்னொரு மாஸ்டர்ஸ் டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் வேல்ஸில், எம்டி ஹெட் இல்லை, மாஸ்டர்ஸ் இன் தியாலஜி, ப்ராக்டிக்கல் தியாலஜி, 2வது மாஸ்டர்ஸ் டிகிரி. 2002 இதை நான் வெளியில் ஒரு நாளும் சொன்னதில்லை, இன்னைக்கு சொல்கிறேன். 2002 சிங்கப்பூரில் விஷன் யூனிவர்சிட்டி இந்த US, நான் ஏற்கனவே 10 புக்கு எழுதியிருந்ததுனால ஏஷியாவுடைய லீடர் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு கான்வகேஷன் செரமனியில் they awarded me honorary doctorate degree. கௌரவ டாக்டர் பட்டம் 21 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். நான் டாக்டர்னு போடுறதே கிடையாது. நம்ம டாக்டர்னு போட நிறைய பேஷண்ட் வர, in 2002 I was conferred a doctorate honorary. படித்து வாங்கணும், வேண்டாம் போடக்கூடாது சொல்லி நான் போடலை, இன்னைக்கு வரைக்கும் போடலை. இப்போ லாஸ்ட்டு ஒரு 17 வருஷமாக நான் மற்றவங்களுக்கு டிகிரி கொடுக்குற மாதிரி ஒரு டிகிரி ப்ரோக்ராம் பைபிள் காலேஜ் ஆரம்பித்து எத்தனையோ கான்வகேஷனு நானும் நிறைய பேருக்கு டிகிரி கொடுத்தாச்சு. சொல்லுங்கள், ரெஸ்டோரேஷன். எதெல்லாம் இழந்தீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ரெஸ்டோர் பண்ணுறவர். நான் நிறைய சொல்ல முடியும், எதெல்லாம் இழந்தேன், எதெல்லாம் மீட்டுக்கொண்டேன். ஸோ இந்த வருஷம் ஆண்டவர், போன வருஷம் புயல், கொந்தளிப்பு, சூறாவளியில் அதெல்லாம் கடந்து வரணும்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த வருஷம் அதெல்லாம் இருக்காதா பாஸ்டர்? நான் இருக்காதுன்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் சமாளிக்க பழகிட்டீங்க. இந்த வருஷம் அந்த லெவலில் ஆப்ரேட் பண்ணுவீங்க. இந்த வருஷம் வராதுன்னு நான் சொல்லலை. கரெக்டா? ஆமேன். சரி, இப்போ இன்னும் சில காரியம் சொல்கிறேன், கேளுங்க. பாஸ்டர், இந்த நிறைய பாஸ்டருங்கள்லாம் சொல்கிறாங்களே இந்த 1ஆம் தேதி தீர்க்க தரிசனம் என்னது, ஒவ்வொரு நாட்டில் தான் நடக்கும். ஸ்ரீலங்காவில் பஞ்சம் வரும். நான் சொல்கிறேன், இப்போ அமெரிக்காவில் பெரும் புயல் வரும். அது எவ்ரி இயர் வருது, அதனால் தப்பா ஆகாது. ஜப்பானில் நிலநடுக்கம், தப்பே ஆகாது. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் வரும், சுனாமி வரும். இது பாஸ்டர் இதை மாதிரி நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு பவர் இல்லையா? உங்களுக்கு என்ன இல்லை? எனக்கு பவர் இருக்கோ இல்லையோ அதை நீங்கள் முடிவு பண்ணிங்க. பட் நான் இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்கிறது கிடையாது. பட் நான் இப்போ தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறேன். ரெடியா? பைபிள்னு சொல்கிறேன். ரெடியா? உலகத்தில் சமாதானம் இருக்காது. நீங்கள் என்ன தான் டக்கர் அடித்தாலும், என்னென்ன தான் உலகத்தில் பேச்சுவார்த்தை நடந்தாலும், நான் சொல்கிறேன், உலகத்தில் சமாதானம் இருக்காது. குளோபல் லீடர்ஸ் தே கேன் என்ஜினியர் பீஸ். நீங்கள் சமாதானத்துக்காக நீங்கள் ஜெபம் கூட பண்ணலாம். நான் சொல்கிறேன், சமாதானம் வராது. ஏன் சொல்கிறேன்னா, பைபிளில் சொன்ன தீர்க்க தரிசனம் இருக்குதே, அது எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். Will the world become a better place in the years to come? No.
இஸ் த வேர்ல்ட் டிட்டீரியேட்டிங்? எஸ். உலகம் மோசமா போயிட்டே இருக்குதா? ஆமா. உலகம் கொஞ்சம் ஏதாவது ஹோப் இருக்கா? நோ. இன்னும் வெள்ளம் வருமா? வரும். இன்னும் மழை வருமா? வரும். சென்னைக்கு பாஸ்டர், நான் சென்னைக்கு வருமா தூத்துக்குடிக்கு வருமா எனக்கு தெரியாது. ஆனால் டிசாஸ்டர் வரும். There will come disaster, more disasters. Not because I'm a prophet, because I know the Bible and I know the prophetic scriptures and I cannot go wrong. Better be prepared. நீங்க ஆயத்தமா இருங்க. ரிவைவலை குறித்து, ரீப்ரொடக்ஷனை குறித்து நம்ம நெக்ஸ்ட்டு போக போக பார்க்கலாம். நீங்கள் ரெஸ்டோரேஷன் காரியத்தை தான் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன், நான் விரும்பினேன். ஐ திங்க் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு தட். பட் ஐ வாண்ட் டு கிவ் யூ த லார்ஜர் கான்டெக்ஸ்ட். இன்றைக்கு இருக்கிற உலகத்தின் கான்டெக்ஸ்ட் நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிட்டுறேன். அது நல்லது. நல்லா கவனிங்க. ஒரு 5 ரியாலிட்டி. எத்தனது? 5 ரியாலிட்டி நீங்கள் உலகத்தில் பார்ப்பீங்க. அதிகமாக பார்ப்பீங்க. இட் வில் பிகம் மோர் அண்ட் மோர். எழுதிக்கிடுங்க. நம்பர் 1, குளோபல் டிசெப்ஷன். உலகளாவிய ஒரு வஞ்சகம், குளோபல் டிசெப்ஷன். அதாவது உண்மைங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மை கிடையாது, ஏமாத்துற கூட்டம் இருக்கும். There will be global deception, particularly in the religious arena. மத சம்பந்தப்பட்ட காரியத்தில் உண்மை இல்லாத காரியத்தை உண்மைன்னு நம்பி ஏமாந்து போகிற கூட்டம் இருக்கும். There will be global deception in the end times. And we are living in the end times. நாம் வாழ்கிறது கடைசி காலம். Number 2, there will be global destruction. நிறைய அழிவுகள், உலகளாவிய பேரழிவுகள் வரும். குளோபல் டிஸ்ட்ரக்ஷன். நம்பர் 3, குளோபல் ஃபேமின். உலகளாவிய பஞ்சம் ஒன்று வரும். There's going to be economic disaster. ஒரு பொருளாதார வீழ்ச்சி வரும். உலகளாவிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி வரும். 4வது, உலகளாவிய உபத்திரவம் ஒன்று வரும் கிறிஸ்தவர்களுக்கு. குளோபல் பெர்சிக்யூஷன். உலகளாவிய உபத்திரவம் ஒன்று வரும். நிறைய ஃப்ரீடம் நமக்கு எடுக்கப்படும். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். our faith will be tested. we will be persecuted. left, right, center. and it is coming very soon. and 2024 election might seal that. 2024 தேர்தல் ஒருவேளை அதை உறுதி செய்யலாம். I don't know. But global persecution is a reality from the Bible. Global famine, உலகளாவிய பஞ்சம், global deception, global destruction. 5வது, global revival. உலகளாவிய எழுப்புதல். இன்றைக்கு நிறைய லீடர்ஸ் எழுப்புதலை பற்றி தான் பேசுகிறாங்க. They are only talking about global revival and they are talking about we preparing for that. நாம் அதற்கு ஆயத்தப்படணும்னு சொல்றாங்க. But what they fail to say is the other 4 aspects and the preparation for that. மற்ற 4 காரியத்திற்காக ஆயத்தமாக வேண்டிய காரியத்தை யாரும் வலியுறுத்துறது கிடையாது. I believe global revival, ஒரு உலகளாவிய எழுப்புதல் வரும் நான் நம்புறேன். அதுக்கு ஆயத்தமாகணும்னு நான் நம்புறேன். பட் உலகளாவிய உபத்திரவத்திற்கும் ஆயத்தமாகணும். உலகளாவிய பஞ்சத்துக்கும் ஆயத்தமாகணும். உலகளாவிய வஞ்சகம் ஒன்று வருது, அதுக்கும் கவுண்டர் கொடுக்க தெரியணும். உலகளாவிய அழிவு வருது, அதற்கு பாதுகாப்பாக எப்படி இருக்கிறது அது தெரியணும். உலகளாவிய வஞ்சகம், இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஐ அம் ஒன்லி ரிப்பீட்டிங் இட் ஹியர் பிகாஸ் இட் நீட்ஸ் டு பி ரிப்பீட்டட். உண்மை நினச்சி ஏமாந்து போகிறது, உண்மை இல்லாத காரியத்தை.
கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசங்கள் பைபிளில் போட்டிருக்குது. இந்த டிசெப்ஷன் கான்டெக்ஸ்ட். இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி, ஃபியூ டேஸ் பேக், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்னு கேட்டாங்க. அதுக்கு இயேசு என்ன சொன்னார்? ஃபஸ்ட்டு அடையாளம் என்ன சொன்னார்? மத்தேயு 24:4, 5, 11, 24. Matthew chapter 24, verse 4, verse 5, verse 11, verse 24. 4 தடவை சொல்றாரு. அடையாளம் கேட்டாங்க. நிறைய அடையாளம் கொடுக்குறாரு. அதில் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? முதல் அடையாளம் என்னது? வசனம் 4 என்ன போட்டிருக்குது? Jesus says, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி, let no man deceive you. The first sign. It was not only the first sign, deception, it was the repeated sign 4 times. Verse 5 என்ன போட்டிருக்கு? 5ஆம் வசனம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி, சொல்லுங்க, எத்தனை பேரை வஞ்சிப்பாங்க? சொல்லுங்க, அநேகரை வஞ்சிப்பார்கள். Many will be deceived in this last days and you have to be careful, believers. விசுவாசிகள் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். Many will be deceived. அடுத்து 11ஆம் வசனம். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை எவ்வளவு பேரை வஞ்சிப்பாங்க? Many false prophets, false Christ. Verse 24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி, இதை கவனிங்க, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்கள் அற்புதங்களையும் செய்வார்கள். அடையாளம் அற்புதத்தை மட்டும் பார்த்து வசனம் இல்லாமல் ஏமாந்துடாதீங்க. Miracles, spectacular miracles will also be there by these false prophets. And if they don't have the right word, don't believe them. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்க, இங்கே பாருங்க, குளோபல் டிசெப்ஷன் வருகிறது. மிரக்கலுங்கிற போர்வையில் நிறைய வரும், அற்புதங்கிற போர்வையில் நிறைய வரும். உபதேசம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருங்க. டிசெப்ஷனுக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன வழி பாஸ்டர்? டிசெப்ஷனுக்கு தப்புறதுக்கு என்ன வழி சொல்கிறேன். 5க்குமே வழி இருக்குது. ப்ரீஃபாக டச் பண்ணிட்டு முடிச்சிடுறேன். டிசெப்ஷனுக்கு தப்புறது என்ன தெரியுமா? யார் தரம் வஞ்சிக்கப்படுவாங்க? வசனம் தெரியாதவங்க தான் வஞ்சிக்கப்படுவாங்க. நல்லா பக்கத்தில் இடித்து சொல்லுங்கள், பைபிள் புக்கே தடவுனா செத்தடா மவனே. பைபிள் தெரிலனா செத்தீங்க. பிசாசு நல்லா உங்களை வஞ்சிச்சிருவான். நீங்க டார்கெட். Who is a candidate for deception? One who is ignorant of God's word is a candidate for deception. யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். சரி, இப்போ நான் வஞ்சிக்கப்படாமல் இருக்க என்ன செய்யணும் பாஸ்டர்? சத்தியத்தை நேசிக்கிற நேசத்தினால வஞ்சிக்கப்படுவதற்கு தப்பிப்பீங்க. Love for the truth is the antidote for deception. Can I repeat? Love for the truth is the antidote for deception. வஞ்சகத்திற்கு மாமருந்து வசனத்தின் மீது வாஞ்சை. எங்க போட்டிருக்கு? 2 தெசலோனிக்கேயர் 2:10. 2 Thessalonians 2:10. 2 தெசலோனிக்கேயர் எங்க இருக்குன்னு தேடினீங்கன்னா 1 தெசலோனிக்கேயருக்கு அப்புறம் இருக்கும். பாஸ்டர், this is not helpful. 2 தெசலோனிக்கேயர் 2:10 எங்க போட்டிருக்கு? என்ன போட்டிருக்குது? கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் என்னது? எடுக்கல இன்னும் வஞ்சிக்கப்படுவீங்க. பிக் டைம். பேஜ் 284 புதிய ஏற்பாட்டில் 284 284
எடுத்தாச்சா? எஸ் நோ? கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதினால் உண்டாகும் என்னது? சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி எப்படி நடக்கும்? வஞ்சகம், வஞ்சிக்கப்படுவாங்க. ஆனால் சத்தியத்தின் மீது உள்ள அன்பு, லவ் ஃபார் த ட்ரூத் இஸ் தி ஆன்டிடோட் ஃபார் டிசெப்ஷன். ஜஸ்ட் லவ் த பைபிள் வசனம். எத்தனை பேருக்கு உங்களுக்கு பைபிள் படிச்சா தூக்கம் வருது? சின்சியராக சொல்லுங்க. முதல்ல போய் சொல்லாதீங்க இந்த புது வருஷத்தில். உண்மையா, அதாவது எனக்கு தூக்கம் வராமல் இருக்குது, பைபிள் படித்தா தூக்கம் வருது. சிலர் என்ன பண்ணிட்டீங்க, அது படி பழக்க மாட்டதுனால அது தூக்கம் மாத்திர மாதிரியே யூஸ் பண்ணவும் பழகிட்டீங்க. சிலர் தூக்கம் வரல, பைபிள் படி தூக்கம் வந்துடும். அப்படி இருக்காங்களா இல்லையா ஆட்கள்? எனக்கு பைபிளே புரியல. என்னது புரியல? பழக பழக என்ன புரிய ஆரம்பிங்க. என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என்னுடைய வேதத்தின் மகத்துவங்கள்னு சொல்லிட்டு சங்கீதம் 119:18 அவன் என்ன பண்ணுறான்? ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. இந்த வருஷத்தில், புது வருஷத்தில் பைபிள் ஒரு முறையாவது படிக்கணும். படிப்பேன்னு சொல்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க. படிக்க விருப்பம் இருக்கிறவர்கள்னு கேட்கல, நான் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன். நான் இந்த வருஷத்தில் முடிச்சிருவேன். அது நான் பாஸ்டர் சீரியஸாக நான் சொல்கிறேன், நான் எடுத்துறேன் பாஸ்டர், நான் செஞ்சிருவேன் பாஸ்டர். அப்படி சொல்கிறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்கள். எப்போ ஆரம்பிப்பீங்க? நல்லதை செய், அதை இன்றே செய். முறையே ஆரம்பிக்கப்பட்ட கிரமம் பாதி முடிக்கப்பட்டதற்கு சமம். வெல் பிகன் இஸ் half done. இங்கே பாருங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எத்தனை புஸ்தகம் இருக்குது? 66. 66 சிட்டிங்கில் முடிச்சிருங்க. அதாவது ஒரு தடவை உட்காந்தீங்கன்னா ஒரு புக்கு. கிவ் இட் அ கோ திஸ் இயர். எப்படி இருக்கும்? ஆமேன். 1000 வசனம் மனப்பாடம். என்னது? 1000 வசனம் மனப்பாடம். புக்கு தயாராகிடுச்சு. இப்போ தனித்தனியாக அந்த 72 வசனம் புக்காக போட்டு அது ஒன்று முடிச்சுட்டு அப்புறம் கேட்குது, இன்னொன்று கேட்க மாட்டேங்குது. இப்படிலாம் பிரச்சனை வருது. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் தெரியுமா? 1001 பிரிண்ட் பண்ணுறோம். ஒரு புக்கு 70 பக்கம், கிட்டத்தட்ட 65-70 பக்கம். ஆல்மோஸ்ட் புக்கு ரெடி ஃபார் பிரிண்ட்டு. 1000 வசனம், 25 டாபிக், மிஷன்ஸு, டிசைபிள்ஷிப்பு, ப்ரேயரு, அப்படி பிரித்து எல்லாத்தையும் போட்டு இப்போ ரெடியாக இருக்குது. அது பிரிண்ட் பண்ணிடுவோம் 15 டேஸ்க்குள்ளே. அப்புறம் 1000 வசனம் இருக்குல்ல, அந்த 1000 வசனத்தையும் பிரிண்ட் பண்ணி ஒரு பக்கம் இங்கிலீஷு ஒரு பக்கம் தமிழ், கார்டு 1000 கார்டு. ஒரு பெரிய பேக் மாதிரி இருக்கும். ஒரு 100 கார்டு ஒரு பாக்ஸ்னால் 10 பாக்ஸ் இருக்கும். ஸோ 1000 கார்டு ஒரு 10 பாக்ஸு ஒரு பேக் மாதிரி இருக்கும். அதை கொடுத்து 1000 வசனத்தை மனப்பாடம் பண்ணுறவங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை டெஸ்ட்டு. நேரில் ஆஜராகணும். எவ்வளவு தப்பு பண்ணலாம் அலவன்ஸு அதில் கிளியராக இருக்கும். அதுக்குள்ளே இருந்தால் ஒரு பெரிய ப்ரைஸு. அது வைக்க போகிறோம். எதுக்கு மனப்பாட வசனம் போட்டி வைக்கிறோம்? வேறு வேலை இல்லாமையா? இல்லை, வசனம் எப்படியாவது உள்ளே போயிடுச்சுன்னா இந்த வஞ்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு எஸ்கேப் ரூட் ஒன்று க்ரியேட் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற ஆசை தான். 1000 வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எந்த லெவலில் இருப்பீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா, ஒரு லாங்குவேஜில் 300 வார்த்தை தெரிஞ்சால் அந்த லாங்குவேஜில் நீங்கள் ஃப்ளூவெண்ட்டு. திருப்பி சொல்கிறேன், ஒரு லாங்குவேஜில் 300 வேர்டு தெரிஞ்சதுன்னா யூ ஆர் கன்சிடர்ட் ஃப்ளூவெண்ட். எந்த லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்கன்னா அதில் முதல்ல ஒக்காபுலரி படிங்க. ஒரு 100 வார்த்தையை படிங்க. யூ வில் த மோமெண்ட் யூ கெட் மோர் ஒக்காபுலரி, அந்த சொல்வளம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் கொஞ்சம் ஈஸியாக பிக்கப் ஆயிரும். அப்போ 300 வார்த்தை தெரிஞ்சாலே லாங்குவேஜில் சரளம்னா
நீங்க 1000 வசனத்தை மனப்பாடம் பண்ணா வேற லெவல் தான். ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம், இப்ப நீங்க கை வைக்கிறதெல்லாம் விளங்கணும். எத்தனை பேருக்கு 2023 நீங்க கை வச்சது விளங்காம போச்சு? அதாவது மற்றவங்கெல்லாம் செய்யும்போது நல்லா இருக்கும், பட் நீ உள்ள போன உடனே ஆமை மாதிரி அது ஒரு அனாயிண்டிங். இவர் போன உடனே அது வந்து ஒரு மாதிரி ஆயிரும். இருக்கக்கூடாது. நீங்க போனீங்கன்னா டேக் ஆஃப் ஆகணும். நீங்க எங்க இருந்தாலும் அங்க நல்லா இருக்கணும். அந்த மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். எதுக்கு? அது என்ன ரகசியம் தெரியுமா? கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்யணும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும், பைபிள் படிக்கணும். டிசப்ஷனும் தப்பிப்பீங்க. நம்பர் 1 என்னது? உலகத்தில் பெரிய வஞ்சகம் இருக்கும். எஸ்கேப் எப்படி? வசனம். 2வது உலகத்தில் பஞ்சம். அப்புறம் 3வது வரும். 2வது என்னது? குளோபல் டிஸ்ட்ரக்ஷன். எதில் டிஸ்ட்ரக்ஷன்? எதில் வரும்? 1 யுத்தம். நிறைய பேர் சாகுறாங்களா ரஷ்யாவில்? நிறைய பேர் சாகுறாங்களா பாலஸ்தீனில், காசாவில்? 22,000 பேர் செத்துட்டாங்க இது வரைக்கும். அவன் வந்து சீண்டி எத்தனை பேரை கொன்னான்? எத்தனை பேரை கொன்னான்? அந்த ஃபர்ஸ்ட் டே அக்டோபர் 7 எத்தனை பேரை கொன்னான்? 1200 கொன்னான் ஒரே நாளில். 1200 to 1300 வாட் எவர் த நம்பர் இஸ். ஆனால் இப்போ என்ன பண்ணுறான்? 22,000 பேர் செத்துட்டானுங்க. யுத்தத்தில் டிஸ்ட்ரக்ஷனில் மக்கள் சாகுறாங்க. அப்பாவி மக்கள் சாகுறாங்களா? கொஞ்சம் பேர் சாகுறாங்க 2 பக்கமும். யுக்ரைனில் சாகுறாங்களா? எஸ். மணிப்பூரில் சாகுறாங்களா? எஸ். நேற்று ஒருத்தர் செத்து போயிட்டான் மணிப்பூரில், கங்போக்பி. நாங்கள் போன இடத்துல ஃப்ரெஷ் வயலன்ஸ். பைபிளில் போட்டிருக்க யுத்தங்களும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமா. சரி, இதெல்லாம் வருது. அப்புறம் பஞ்சம், வெள்ளம், அதெல்லாம் அதில் வர டிசாஸ்டர்லையும் சாகுறாங்க இல்லையா? வெள்ளம் 4 பேர் செத்துட்டாங்க சவுத்தில். இங்கே 5 பேர் செத்துட்டாங்க சென்னையில். பீப்புள் ஆர் டைங். டிஸ்ட்ரக்ஷன். எப்படி தப்புறது? வஞ்சகத்துக்கு தப்புறதுக்கு என்ன சொல்யூஷனு? வசனம். இப்போ இந்த ஆபத்துகளுக்கெல்லாம் தப்புறதுக்கு என்னது? நல்லா கவனிங்க. மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13. திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13. இந்த 3 அதிகாரத்தில் தான் இயேசு இந்த கடைசியாக சொன்ன இந்த இதே மேத்யூ 24 கண்டென்ட் தான் லூக்கா 21, மார்க் 13. அங்கே என்ன சொல்றாரு ஆண்டவர்? பார்க்கலாமா? லூக்கா 21 எடுங்க. இந்த வஞ்சகத்திற்கு, சாரி, இந்த அழிவுக்கு தப்புறதுக்கு லூக்கா 21 எடுங்க. Luke 21, how to escape the disasters. லூக்கா 21:35. Luke 21:35. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும். சொல்லுங்க, அனைவர் மேலும். அப்ப இந்த ஆபத்தெல்லாம் எங்க வரும்? அனைவர் மேல வரும். இட் வில் பி a global thing. அப்படித்தானே போட்டிருக்குது. பூமியில் எங்கும். சொல்லுங்க, பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும். இப்போ வந்துச்சு இல்ல கொள்ளை நோய், இட் வாஸ் குளோபல். இது மாதிரி ஆபத்து வரும். அது ஒரு கண்ணியை போல வரும். எப்படி வரும் அப்படின்னா, நீங்க கால் வைக்கிற இடம் எந்த இடம் தெரியாது. கண்ணி வெடி வச்சிருப்பாங்க தெரியுமா? பட்டா என்ன வெடிச்சிரும். எதிரி வந்து கண்ணி வெடி வச்சுட்டு போவான். மைன்ஸ் which will explode. அப்படி எதிர்பாராம உங்களை வந்து இல்லை திடீர்னு வரும். ஒரு கண்ணியை போல பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு கண்ணியை போல அது வரும். பேண்டமிக் வந்துச்சு இல்லை, அது மாதிரி. இப்போ இயேசு சொல்கிறார், இது இயேசுனுடைய வார்த்தை. வசனம் 36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம்
எவைகளுக்கெல்லாம்? இந்த கண்ணியை போல வருகிற ஆபத்துகள் எல்லாவற்றுக்கும் தப்பித்துக் கொள்ள. சொல்லுங்க, நீங்கள் தப்பி. அப்படின்னா ஆண்டவர் ஒரு எஸ்கேப் ரூட் சொல்றாரு பார்த்தீங்களா? இந்த பேரழிவுக்கு நீங்கள் தப்பி. அப்புறம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. அப்போ ஒன்று இந்த ஆபத்துகளுக்கு தப்புறதுக்கு, ரெண்டாவது ஆண்டோட வருகைக்காக ஆயத்தப்படுறதுக்கு. என்ன ரகசியம்? என்ன போட்டிருக்குது? எப்பொழுதோ விழித்திருங்கள். உங்கள் ப்ரேயர் லைஃப், உங்கள் ப்ரேயர் லைஃப் தான் உங்களை பாதுகாக்கும். இந்த பேரழிவுலாம் வருதில்லை உலகத்தில், யுவர் ப்ரேயர் லைஃப். ப்ரே வித்தவுட் சீசிங். உலகளாவிய பஞ்சம் வருகிறது, உலகளாவிய ஒரு பேரழிவு வருகிறது. தப்பித்துக் கொள்ள ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வருகைக்காக ஆயத்தப்பட ஜெபம் பண்ணுங்க. வஞ்சகத்திற்கு தப்பித்துக் கொள்ள வசனம் வாசிங்க. இந்த ஜெபம் பண்றதை பத்தி எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம். Ezekiel chapter 9, a cross reference for Luke 21, 35, 36. லூக்கா 21, 35, 36 கிராஸ் ரெஃபரன்ஸ் பாருங்க. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய், சிட்டி ஃபுல்லாக போயிட்டு அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தம், அதாவது நாட்டில் நடக்கிறதான இந்த அட்டகாசங்கள் எல்லாம் பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடும். அதாவது தேசத்தில் இதெல்லாம் நடக்குதேன்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டு திறப்பில் நின்று கதறான் தெரியுமா, அழுகுறான் தெரியுமா, அவன் மன்றாட்டு ஜெபம் பண்ணுறான் தெரியுமா. someone who is crying for the city, someone who is pleading and interceding. God says to the prophet, அவன் நெற்றில் என்ன பண்ணு? அடையாளத்தை போடு, மார்க்கம். எதுக்கு பாருங்க, 6ஆம் வசனம். முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும். அப்ப இன்டர்செசர் மட்டும்தான் தப்புவான், மற்றவன்லாம் சாவான். பார்த்தீங்களா? verse 6, only those who have the mark in their forehead will escape, the rest will be gone. யாரு அடையாளம் போடுறது? யார் அடையாளம் போடப்பட்டவங்க? யாரு? மன்றாட்டு ஜெப வீரர்கள், பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள். இங்கே பாருங்க, லூக்கா 21:35 தான் இயேசு சொல்றார். தப்பணுமா பேராபத்துகளுக்கு? என் டைம் ப்ரே. your prayer life will protect you. your word knowledge will protect you. மூன்றாவது, உலகளாவிய பஞ்சம். பாஸ்டர், பஞ்சத்துக்கு எப்படி தப்புறது? நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். how to escape the global famine, just to encourage you. we can do detailed study on all of this. ஒன்றுலேயும் நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். இங்கே பாருங்க, ஊழியக்காரன் எலியா பஞ்சத்தில் சேஃபாக இருந்தாரா? எஸ். ஸோ ஊழியக்காரன் பயப்பட வேணாம். யோசேப்பு தரிசனவாதி, கரெக்டா? அவன் பஞ்ச காலத்தில் பாதிக்கப்பட்டானா? அவன் பஞ்ச காலத்தில் தான் செழித்தான். தரிசனவாதி பஞ்ச காலத்தில் செழிப்பான். ஊழியக்காரன் பஞ்ச காலத்தில் போஷாக்க பெறுவான். ஆமென் சொல்லுங்க. ஈசாக்கு பிஸ்னஸ்மேன், விதை விதைத்தான் 100 மடங்கு அறுத்தான். 26வது அதிகாரம் ஆதியாகமம் இல்லையா? பஞ்ச காலத்தில் பஞ்ச நிலத்தில் விதைச்சு 100 மடங்கு அறுத்தான். ஸோ பிஸ்னஸ் மேன் பயப்பட வேணாம் பஞ்ச காலத்தில். ஆமென் சொல்லுங்க. பிஸ்னஸ் மேன் பயப்பட வேணாம், ஊழியக்காரன் பயப்பட வேணாம், தரிசனவாதி பயப்பட வேணாம். பாஸ்டர், நான் ஏழை விசுவாசி பாஸ்டர், எனக்கு என்ன சொல்லுங்க? சாரி பாத்து விதவை பஞ்ச காலத்தில் சாப்பிட்டு சாகணும்னு இருந்தா அவ பஞ்ச காலத்தில் போஷாக்க பெற்றுக்கொண்டான். அவளுக்கும் ஓகே. அப்போ நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும்
நீங்கள் பஞ்ச காலத்தில் சர்வே பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். வசனத்தை கேட்டு கைடன்ஸ் கேட்டு கீழ்ப்படிந்தார்கள். எஸ்கேப்பு. ஆண்டவர் சொல்கிறத கேட்டு அப்படி நடந்துட்டா தப்பிச்சிருவோம். ஸோ குளோபல் ஃபேமினும் டேக்கன் கேர், குளோபல் டிசப்ஷன் டேக்கன் கேர், குளோபல் டிஸ்ட்ரக்ஷன் டேக்கன் கேர். அப்போ இது வரைக்கும் என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும்? பைபிள் படிக்கணும், அப்புறம் ஜெபம் பண்ணணும், அப்புறம் தேவ சத்தம் கேட்டு கீழ்ப்படிக்கணும். ஹியர் காட் அண்ட் ஒபே. பசங்க சுற்றி வளைச்சி எல்லாத்தையும் கொண்டு சேர்த்துறீங்களே. அப்போ எஸ்கேப்பே இல்லையா? ஸ்பிரிச்சுவலாக பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி இருந்தால் தான். ஆமாம், இல்லைன்னா செத்தீங்க. பிசாசு ரெடியாக இருக்கிறான். பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். நான் பைபிள்லேருந்து தான் காட்டுறேன். தேவ சத்தம் கேட்டு கீழ்ப்படியணும். எஸ்கேப்பு. ஒன்றும் பஞ்சமெல்லாம் பிரச்சனை இல்லை. பஞ்ச டைமில் கூட நீங்கள் சூப்பராக என்ன பண்ணுவீங்க? ரிலீஃப் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எல்லாத்துக்கும் பஞ்சம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரிலீஃப் ஒர்க் பண்ணிருப்பீங்க. யார் பண்ணுறது? யோசேப்பு ரிலீஃப்லாம் பண்ணல, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தான். பட் நம்ம ரிலீஃபாவது பண்ணுவோம். ஆமென். பயப்பட வேண்டாம். God will take care. God will provide. Trust in God's provision. இன்டாக்டாக இருப்போம். உலகம் முன்னேறாது, உலகம் நல்லா இருக்காது, உலகத்தில் சமாதானம் வராது, உலகத்தில் யுத்தம் ஓயாது, இந்த யுத்தம் முடிஞ்சா இன்னொரு யுத்தம் வரும். ஸோ இதெல்லாம் சும்மா பில்டப். யுத்தம் எல்லாம் நிப்பாட்டணும்னு ஜெபம் பண்ணுங்க. யுத்தம் நிப்பாட்டலாம் நீங்கள் ஜெபம் பண்ணி வேஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் அங்கங்கே பாடம் படிக்க வேண்டியவங்க பாடம் படிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். இந்த ஜெபிக்கிறவங்களும் பாடம் படிக்கணும், அங்கே பாதிக்கப்படுறவனும் பாடம் படிக்கணும். அதுதான் முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி ஜெபிச்சா கூட ஜெபிக்கிற நீங்கள் தான் பாதுகாக்கப்படுவீங்களே தவிர அவன் பாதுகாக்கப்பட மாட்டான். அப்படி தானே போட்டிருக்கு எசேக்கியேல்ல. பட்டணத்திற்காக அழுகிறவன் அவன் தான் பாதுகாக்கப்படுவானே தவிர அங்கே பட்டணத்துலலாம் ஒன்றும் சேஃப்டி வரல. கரெக்டா? தேசத்திற்காக அழுகிறவன் அவன் பாதுகாக்கப்படுவான். அப்படி தான் என் பைபிளில் போட்டிருக்குது. கடைசி காலத்தில் வர்ற இந்த ஆபத்துகள். நாலாவது, பஞ்சத்தில் எஸ்கேப் ஆயிடலாம் கீழ்ப்படிஞ்சு. கரெக்டு. நாலாவது குளோபல் பர்சிக்யூஷன், உபத்திரவம். உங்களுக்கு வாக்குத்தத்தம் புது வருஷம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 24. என்னடா வாக்குத்தத்தமே கொடுக்க மாட்டேன்? முதல்ல சொன்னது கூட அதில் செக் வச்சு சொன்னேன். ஓகே, நவ் ப்ராமிஸ். Matthew 24 verse 9. பைபிளில் ஹைலைட்டர் பேனாலாம் எடுத்துக்கங்க. மத்தேயு 24 verse 9. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பயக்கப்படுவீர்கள். பாஸ்டர் என்ன ப்ராமிஸ் சொல்லுங்க? 3 ப்ராமிஸ் முதல்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் உபத்திரவம், ரெண்டாவது என்னது? கொலை, மூன்றாவது என்னது? பகை. உங்களை உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் கொடுப்பார்கள், அப்படி போட்டிருக்கா? கொலை செய்தாலும் செய்வார்கள் போட்டிருக்கா? பகைத்தாலும் பகைப்பார்கள்னு போட்டிருக்கா? எல்லாமே டெஃபினட் ஆர்டிக்கல் இருக்குது. பாஸ்டர் அப்போ எப்படி எஸ்கேப்பே இல்லையா? இங்கே பாருங்க, ஒரு கூட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஜெயிலுக்குள்ளே இருந்தால் கூட ஜெயிலு கதவை திறந்து வெளில கொண்டு வருவார். இன்னொருத்தனை ஜெயிலுக்குள்ளேயே அவன் சாகடிப்பான், அதுக்கும் விட்டுருவார். பேதுரு செத்து போனானா இல்லையா? கழுத்தை வெட்டினாங்களா இல்லையா? தலையை வெட்டினாங்களா இல்லையா? என்ன பார்க்குறீங்க? பேதுரு இல்லை, சாரி, யாக்கோபு. ஆக்ட்ஸ் 12. சிங்க கேபியோ சூளை நெருப்போ
அவர் என்னை காத்திடுவார், அவரே என்னை காப்பவர், அவரே. யார் பாடுவாத? பேதுரு பாடுவார், என்ன எஸ்கேப் ஆயிட்டாரு. யாக்கோபு பாட முடியுமா? ஸ்தேவானை கொண்டுட்டாங்க, அதுக்குள்ள ஸ்தேவான் பாட முடியுமா? ஸ்தேவானை பாதுகாக்கலையே, அதுக்கு பாட்டு எழுதுங்கடா. பாட்டு எழுதுறவனுங்க என்ன சொல்றீங்க? இதில் எழுதும் போது காப்பாருன்னு எழுதுனீங்க, ரைட்டு, சோத்திரம். ஒரு சரணமாவது அது காக்க மாட்டாரு, அப்பயும் பரவாயில்லன்னு எழுதலாம்ல. செத்தாலும் சாகிறேன். இங்கே பாருங்க, கர்த்தர் காப்பார், அவர் காக்காட்டி கூட பிரச்சனை இல்லை, ரத்த சாட்சியாக மறிக்கிறது பாக்கியம். இது எல்லாருக்கும் கிடைக்காது ப்ரிவிலேஜ். நீங்கள் கேட்டாலும் கிடைக்காது, சிலருக்கு கிடைக்கும். எத்தனை பேருக்கு ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் ஆண்டவர் கொடுத்தா அதை பாக்கியமாக கருதுவீங்க? சாவுறது ஒரு முறை தான் சாவ போகிறோம், எப்படியும் சாவ போகிறோம், புரியுதா? அது ஆண்டவருடைய சேவையில் செத்துட்டு போகிறோம். என்ன சொல்கிறீங்க? ஓகே பாஸ்டர், பட் எனக்கு வயசுலாம் ஆட்டும், அதுக்கப்புறம் சாவுறேன். ஸ்தேவானுக்கு எவ்வளோ வயசாச்சு? அதெல்லாம் நீங்கள்லாம் சொல்ல மாட்டேன், ப்ரிவிலேஜ் அது. எனவே இது மாதிரி அரகுர கேஸை எப்படியும் ஆண்டவருடைய செலக்ட் பண்ண மாட்டார். அது ஹைலி கமிட்டட் இருக்கிறவங்கள ஆண்டவர் செலக்ட் பண்ணுவார். சிலர் இல்லை மன்னியும் நான் ஜெபம் பண்ணுறான் தெரியுமா ஸ்தேவான்னு. ஸோ இந்த உலகளாவிய உபத்திரவத்தில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க? பாக்கியவான்களை ரத்த சாட்சியாக மறிப்பாங்க. சிலரை கர்த்தர் அற்புதமாக வெளியில் கொண்டு வருவார். ஆனால் எப்படியோ நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் யாரும் உங்கள் மேலே கை போட முடியும். அதனால் உயிருக்கு பயப்படாது. கடைசி காலத்தில் பிசாசு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வேகமாக வருவான்னு போட்டிருக்குது இல்லை வெளிப்படுத்தும் விசேஷத்தில். ஆனால் எப்படி ஜெயிச்சாங்களாம்? ஆட்டுக்குட்டியான ரத்தம், சாட்சியின் வசனம், அப்புறம் ஜீவனையும் பாராமல் சாகிறதுக்கு துணிந்தவர்கள். இந்த 3 மனப்பான்மையோடு இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க கடைசி கால பிசாசு. ஸோ குளோபல் பர்சிக்யூஷன் வருது. ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுக்காக சாவனை தவிர நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன், நான் ஊழியம் செய்வேன். ஆன்டி கன்வர்ஷன் லா முழு இந்தியாவில் கொண்டு வந்தாலும் நான் ஊழியம் செய்வேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்கிறேன், ஆன்டி கன்வர்ஷன் லா வந்தாலும் நம்ம ஆன்டி கன்வர்ஷன்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆமேன். இது ஏன் டயலாக் இல்லை, பால் தங்கையா டயலாக். வாட் யூ திங்க் அபவுட் ஆன்டி கன்வர்ஷன் லா? அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன கர்நாடகாவில் கொண்டு வந்தானுங்கல்ல. ஸோ அவர் சொல்கிறாரு, whether there is anti-conversion law or no anti-conversion law, there will be anti-conversions in our church. பயப்பட வேண்டாம். கரெக்டாக இருந்து நீதி நிமித்தம் துன்பப்பட்ட பைபிள் என்ன போட்டிருக்குது? பாக்கியவான்கள் பரலோகத்தில் அவங்க பலன் மிகுதியாக இருக்கும். மகிழ்ந்து சந்தோஷப்படுங்க. அந்த ஆட்டிடியூட் நமக்கு வேணும். ஸோ அதுக்கும் ரெடி ஆகணும். சபையை ரெடிப்படுத்தணும், உபத்திரவத்துக்கு ரெடிப்படுத்தணும், பஞ்சத்துக்கு ரெடிப்படுத்தணும், வஞ்சகத்துக்கு ரெடிப்படுத்தணும், அப்புறம் பேரழிவுகளுக்கு தப்புறதுக்கு என்னென்ன பண்ணணும். கடைசியாக என்னது? குளோபல் ரிவைவல். இதை தான் எல்லாரும் பேசுகிறாங்க. ரிவைவல்னா என்னது? மத்தேயு 24:14, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும் அப்பொழுது. அப்போ இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படணும். அதுதான் எல்லா கிராமத்தில், அதுதான் விஷன் 2030. சபை இல்லாத எல்லா கிராமத்துலேயும் சபை ஆரம்பிக்கணும், எல்லா மக்கள் கூட்டமும் சந்திக்கப்படணும். அந்த திட்டத்தில் நம்ம இன்வால்வ் பண்ணணும். குளோபல் ரிவைவல் பிளானில் இன்வால்வ் பண்ணணும். நம்ம ஊழியம் வளரணுங்கிற காரியத்தில் நம்ம லிமிட்டடாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஊழியம் வளரணும், ஆண்டவருடைய ராஜ்யம் வளரணும். ஆண்டவர் அப்படித்தான் நம்முடைய சபையை நடத்தி கொண்டு வராரு. நம்ம பேர் இல்லைன்னா பரவாயில்ல, ஆர்கனைசேஷன் பேர் இருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டி பரவாயில்ல, கிராமம் சந்திக்கப்படணும், ஊழியம் நடக்கணும், இந்தியா சந்திக்கப்படணும். அதற்காக பல உபத்திரவங்கள் பல பாடுகள் வந்தாலும் பரவாயில்ல, நம்மளை எந்த ஹிட் லிஸ்ட்டில் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஹாட் லிஸ்ட்டில் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, we are ready to face that.
இப்போ கூட தான் பேச தான் செய்கிறோம். இது லைவில் தான் போகுது. இட்ஸ் ஓகே. somebody must speak and it's okay, I'll speak. இங்கே பாருங்க, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு கொலை. யார் கொல்லப்பட்டது? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் யார் கொல்லப்பட்டது? ஸ்தேவான் கொல்லப்பட்டான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு கொலை. யார் கொல்லப்பட்டது? யாக்கோபு. 7ஆம் அதிகாரத்து கொலை என்ன கொலை? ரிலிஜியஸ் மர்டர். கரெக்டா? மத தலைவர்கள். 12ஆம் அதிகாரம் என்ன கொலை? பொலிட்டிக்கல் மர்டர். ஏரோது. கரெக்டா? அப்போஸ்தலர் 7 ரிலிஜியஸ் மர்டர். அப்போஸ்தலர் 12 பொலிட்டிக்கல் மர்டர். அரசாங்கத்தின் கொலை 12ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரம் மதவாதிகளுடைய கொலை. எழுப்புதல் டைமில் 2 நடந்துச்சா? ரிவைவல் டைம், did it happen? One is religious murder, another is political murder. அது நடந்திருக்குதே எழுப்புதல் டைமில். கரெக்டா? இங்கே பாருங்க, எல்லாரும் இதை பேசுறது இல்லை. நான் பைபிள் பற்றி தான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரியணும்னு சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சா மாதிரி நடிச்சிட்டு நீங்கள் போனாலும் பிரச்சனை கிடையாது. பட் இதுதான் ஃபேக்ட். உபத்திரம் வருது. ஜபம் எவ்வளோ பண்ணீங்க 2019 எலெக்ஷனுக்கு? எவ்வளோ பண்ணீங்க? சரி, எவ்வளோ பண்ணோம்? இது வரைக்கும் உலகத்திலேயே இல்லாத அளவு பெரிய ப்ரேயர் மீட்டிங் அதுதான் 2019. நம்ம கேட்கணும், ஏன் நம்ம ஜபம் கேட்கப்படலை? நம்ம ஜபம் பண்ணோமா இல்லையா? ஜபம் மட்டும் பண்ணால் கூட பரவாயில்ல, தப்பு கிடையாது. ப்ராஃபஸி சொல்லி தொலைச்சோம்ல, நம்ம ஆளுங்க தானே, அதனால் நம்மளே சொல்லுவோம். நம்ம அதில் பங்கு பாகம் இல்லைன்னு சொல்கிறது ஈஸி தான். பட் நம்ம ஆளுங்க தானே சொன்னாங்க. எஸ் ஆர் நோ? இப்போ 24 எவன் என்னென்னு சொல்ல போகிறான் பயமாக இருக்குது நமக்கு. நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எல்லா தீர்க்கதரிசிகள் வாயை கட்டுங்க. அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணா ஒன்று சொன்னார், நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஒரு கம்ப்யூட்டர், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ரோபோ, அது இந்த இயந்திர மனிதன் அமெரிக்காவில் ஒன்று இருந்துச்சா. இவர் போயிருந்தப்போ ஒரு கூட்டு போனாங்களாம். அது பேசினா அது வந்து கரெக்டாக சொல்லுதான், என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுதான். அதுக்கு பேர் சோஃபியா. அந்த கம்ப்யூட்டர் பேருக்கு என்னது பேர்? சோஃபியா. ஸோ என்ன வேணா கேள்வி கேளுங்கன்னாராம். ஸோ இவர் இப்போ தான் போயிருந்தார் அமெரிக்கா. ஸோ முன்னாடி போயிட்டு, சோஃபியா எலெக்ஷன் வருது, 50 நாட்டில் எலெக்ஷன் வருது தெரியுமா? இந்த 24ஆம் வருஷம் 50 nations have elections. Big election year 2024. US has election, Russia has election, India has election, Pakistan has election. 50 nations are going to have elections this year 24. It's a big election year. சோஃபியா இந்தியாவினுடைய பிரதமரா யார் வருவா? யார் கேட்கறது? அகஸ்டின் அண்ணன். அது சொல்லிச்சான் பதில். சோஃபியா சொல்லிச்சான், 2016 இருந்தே இந்த ப்ரிடிக்ட் பண்ற வேலையை நிறுத்திட்டேன்னு. என்னது? 2016 இருந்து நான் என்ன பண்ணேன்? நிறுத்திட்டேன்னு சொல்லிச்சான். உடனே அகஸ்டின் ஜெபக்குமார் சொன்னாராம், சோஃபியா எங்க ஊர் தீர்க்கதரிசிகளுக்கு நீ இதை சொல்லலாமே கொஞ்சம். அதாவது நம்ம ஊருக்கு மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்லி தொலைச்சா கூட பரவாயில்ல, அமெரிக்கா வரைக்கும் நம்ம சொல்கிறோமே. ட்ரம்ப் வருவார், ட்ரம்ப் சொல்லிட்டாரு, கவுன்சில்லையே சொல்லிட்டாங்க, நான் கவுன்சிலில் இருக்கிறேன். அது தெரியல, தெரியாத மாதிரி பார்க்காதீங்க. They have even prophesied about America election, our prophets. Trump will come பண்ணாங்க.
யங் பிரைம் மினிஸ்டர் வருவாருன்னாங்க. சென்னையில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் சாரி. எங்கே வந்தார்? யங்கு. மோடி தான் யங் ஆகிட்டே போகிறாரோ தெரில. சரி, இது 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 கொஞ்சம் நம்ம வந்து சீரியஸான மேட்ரு. கரெக்டா? எஸ் ஆர் நோ? நம்ம இதை வந்து எப்படி சும்மா விட முடியும்? இப்போ அவன் கேட்குறான், ட்ரோல் பண்ணுறவன் கேட்குறான், இப்போ சென்னையில் வெள்ளம், அது நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லிட்டீங்க, என்ன நிறைய வந்துருக்குது வெள்ளம், பட் தூத்துக்குடி வெள்ளையான் சொல்லலைன்னு கேட்குறான். இப்போ நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம சேர்த்து சொல்லுவோம், தூத்துக்குடியை சேர்த்து சொல்லுவோம். இதுதான் ப்ராப்ளம். இங்கே பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணுறது கூட கரெக்டானு நான் யோசிக்கிறேன். இப்போ ப்ராஃபஸி லெவல்லையும் வேறு போயிருக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். கடைசி காலத்தில் வந்து நமக்கு சாதகமான கவர்மெண்ட் இருக்காதுங்கிறது பைபிளில் நமக்கு பொதுவாகவே இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், இயேசு ஊழியம் செய்யும்போது சாதகமான கவர்மெண்ட் இருந்துச்சா? அவர் பிறக்கும் போது தலையெல்லாம் வெட்டுற, ஆண் பிள்ளைகளை வெட்டுற ஒரு கவர்மெண்ட்டு. பவுல் ஊழியம் செய்யும்போது சாதகமான கவர்மெண்ட் இருந்துச்சா? இல்லை. பவுல் ஊழியம் செய்யும்போது சாதகமான கவர்மெண்ட் இல்லை. இயேசு ஊழியம் செய்யும்போது சாதகமான கவர்மெண்ட் இல்லை. ஆனால் நீங்கள் ஊழியம் செய்யும்போது, நான் ஊழியம் செய்யும்போது மட்டும் சாதகமான கவர்மெண்ட் வேணும்னு ஜெபம் பண்ணுறது எந்த நியாயம்? இயேசு ஊழியம் செஞ்சு முடித்தார், முடித்தேன்னு பிதா கிட்ட சொன்னார். இவர் பவுல் என்ன சொன்னார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், முடித்தேன்னு சொன்னார். சாதகம் இல்லாத கவர்மெண்ட் இருக்கும்போது ரெண்டு பேரும் ஊழியம் செஞ்சு முடித்தாங்க. அப்புறம் நம்ம மட்டும் சாதகமான கவர்மெண்ட் கேட்குறது என்ன நியாயம்? அப்படின்னா என்ன சொல்கிறீங்க பாஸ்டர்? எனக்கு புரியல பாஸ்டர். எலெக்ஷனுக்கு ஜெபம் பண்ணலாமா வேணாமா? அது இன்னொரு 3 மாதம் இருக்குது, 4 மாதம் இருக்குது. நான் சொல்கிறேன் எப்படின்னு. ஜெபம் பண்ணலாம், பட் எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறேன். வி வில் ப்ரே, பட் வில் நீட் டு ப்ரே த வே வி ஆட் டு ப்ரே. இந்த அழுத்தம் இருக்குல்ல, பார்வோனுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் முறையிட்டாங்க தெரியுமா? அந்த முறையிட்ட ஆண்டவர் கேட்டு அவர் சந்நிதியில் வந்து ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு விடுவிக்கிறவரை கொண்டாரு. அந்த மாதிரி வருமா? இல்லை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய அட்டகாசங்களை செய்கிறதுக்கு சாதகமான கவர்மெண்ட் வேணுமா? தட் இஸ் த கொஸ்டின் டு பி ஆஸ்க்ட். ஆமென். ஸோ 5 காரியம்: குளோபல் டிசப்ஷன், குளோபல் டிசாஸ்டர், குளோபல் ஃபேமின், குளோபல் பர்சிக்யூஷன், குளோபல் ரிவைவல். எல்லாத்துக்கும் நம்ம என்ன மாறுத்தரம் கொடுக்கணும்? குளோபல் ரிவைவலுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சுவிசேஷம் ஊழியம் செய்யணும். அதுதான் நம்ம ப்ரிப்பரேஷன். ஆத்துமாதாயம் பண்ணணும், வசனம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், தேவசத்தம் கேட்டு கீழ்ப்படியணும், சாகிறதுக்கு ரெடியாக இருக்கணும், காஸ்பல் சொல்லணும். பாஸ்டர் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க பாஸ்டர், சூப்பர். அப்பனா இதுதான், வேறு வழியே இல்லை. முன்னாடிலாம் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாமா வேணாமா ஒரு ஆப்ஷன். இது ஆப்ஷனே கிடையாது. கடைசி காலத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷன்லாம் சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் மாட்டுவீங்க. இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், ஜெபம் பண்ணி தான் ஆகணும், வசனம் வாசித்து தான் ஆகணும், நம்ம உபத்திரவத்துக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் ஆகணும், காஸ்பல் சொல்லணும். பஞ்சத்தில் தப்புறதுக்கு தேவ சத்தம் கேட்டு கீழ்ப்படியணும். தீஸ் ஆர் நாட் அட் ஆல் அன் ஆப்ஷன். வி ஆர் லிவிங் இன் அ வெரி வெரி டிஃபிகல்ட் டைம். இதை சொல்லி முடிச்சிடுறேன். கடைசி காலத்தில் உலகம் இம்ப்ரூவ் ஆகாதுன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் அப்படி சொல்கிறேன்? 2 தீமோத்தேயு 3 காரியம் சொல்ல போகிறேன். கடைசி காலத்தில் உலகம் எப்படி இருக்கும், கடைசி காலத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்க, கடைசி காலத்தில் பிசாசு என்ன செய்வான், கடைசி காலத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கடைசி காலத்தில் நம்ம என்ன செய்யணும். வேகமாக ஒரு 5 நிமிஷத்தில் 5 பாயிண்ட். I told the 5 realities ஜென்ரலாக. இப்போ கடைசி காலத்தில் உலகம் எப்படி இருக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம். பஞ்சம், கொள்ளை நோய், பேரழிவு, வஞ்சகம், இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. மேத்யூ 24 உலகம் இப்படி தான் இருக்கும் கடைசி காலத்தில். Matthew 24, the world will be
having ethnic clash, political conflict, religious deception, persecution for Christians. இப்படி தான் உலகம் இருக்கும். இது ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஸோ உலகம் இப்படி இருக்கும். நம்பர் 2, மக்கள் எப்படி இருப்பாங்க? கடைசி காலத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்க? 2 தீமோத்தேயு 3, 2 தீமோத்தேயு 2 Timothy chapter 3 verse 1 to 5. In the last days how the world will be, Matthew 24. We saw that. In the last days how will the people be? Matthew 2 Timothy 3 1 to 5, 1லிருந்து 5. 19 நெறியற்ற செயல்கள், behaviors, moral and ethical blemishes. 19 listed here. 2 Timothy 3 1 to 5. எப்படி மக்கள் இருப்பாங்க? நன்றி அறியாதவர்களாக இருப்பாங்க, தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியாமல் இருப்பாங்க, அன்பில்லாதவங்களாக இருப்பாங்க, இணங்காதவர்களாக இருப்பாங்க, இச்சையடக்கம் இல்லாமல் இருப்பாங்க, கொடுமை உள்ளவர்களாக இருப்பாங்க, நல்லோரை பகைப்பாங்க, துரோகிகளாக இருப்பாங்க, துணிகரம் உள்ளவர்களாக இருப்பாங்க, அகந்தை உள்ளவர்களாக இருப்பாங்க, பணப்பிரியராக இருப்பாங்க, வீம்புக்காரராக இருப்பாங்க, தற்பிரியராக இருப்பாங்க, தூஷிக்கிறவர்களாக இருப்பாங்க, பசுத்தம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் 19 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க. நல்ல கவனிங்க. முதல் வசனம் என்ன போட்டிருக்கு? கடைசி நாட்கள் கொடிய காலங்கள். என்னது? In the last days perilous times will come. That's what English Bible says. And that word perilous times, கொடிய காலங்கள் அப்படி தமிழில் சொல்லப்பட்டிருக்குதே, அது மூல பாஷையில் போட்டிருக்க வார்த்தை என்ன தெரியுமா? பைபிள்லேயே 2 இடத்துல தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. Only 2 places you have this verse. In the Greek word, ஒரிஜினல் லாங்குவேஜில் கிரீக் வேர்டில் வந்து 2 இடத்துல தான் இந்த வார்த்தை, எது கொடிய காலங்கள்னு போட்டிருக்கு தெரியுமா? இந்த இடத்துல 1, 2 தீமோத்தேயு 3 1. இன்னொரு இடம் எங்கே தெரியுமா? மத்தேயு 8:28, Matthew 8:28 and 2 Timothy 3:1. Only in these 2 places we have the same Greek word. கொடிய காலங்களுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கோ அது அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. மத்தேயு 8:28 என்ன தெரியுமா, எதுக்கு தெரியுமா பயன்படுத்தப்பட்டிருக்கு? பிசாசு பிடிச்சவனுடைய பிஹேவியருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிசாசு பிடித்த a person with demonic oppression, his behavior is to describe that word was used in Matthew 8:28. அதே வார்த்தை தான் இங்கே போட்டிருக்கு. அப்படின்னா கடைசி காலத்தில் பிசாசுக்குரிய பிஹேவியர் மனுஷனுக்கு இருக்கும். பிசாசுக்கு இருக்கிற பிஹேவியர் மனுஷனுக்கு இருக்கும். அப்படிப்பட்டதான் மக்களை தான் இருப்பாங்க. இங்கே பாருங்க, எவ்ரிவேர் யூ வில் see. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், தூஷிக்கிறவர்கள், தாய் தப்பன்மாருக்கு மதிக்காதவர்கள், லிஸ்ட் இருக்குதே. இப்படிப்பட்ட ஆளை நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களை சுற்றி இருக்கவங்கள பார்க்குறீங்களா? எஸ். End times people will be like this. End times the world will be like Matthew 24. End time பிசாசு என்ன செய்வான்? 3வது, கடைசி காலத்தில் பிசாசு என்ன செய்வான்? Revelation 12 11 and 12. வெளிப்படுத்தின விசேஷம் 12 1 2. வெளிப்படுத்தின விசேஷம் 12 1 2. பிசாசு என்ன செய்வான்? கொஞ்ச காலம் மட்டும் உண்டு என்று அறிந்து அவன் வேகமாய் செயல்படுவான். பிசாசு ஆக்ரோஷமா, because he has but a short time, he will go all out aggressive. ரொம்ப தீவிரமாக வேலை செய்வான். 2 வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11 12. Revelation 12 11 and 12. Devil is going to be all aggressive. That will be the devil's activity. பிசாசு ரொம்ப ஓவர் டைம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அவன் ஓவர் ஆக்டிவா, ஹைப்பர் ஆக்டிவா வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த கடைசி காலத்தில் மனுஷர் எப்படி இருப்பான்? இப்படி இருப்பாங்க. பிசாசு என்ன செய்வான்? இதை செய்வான். அப்புறம் உலகம் எப்படி இருக்கும்? Matthew 24. நம்ம எப்படி இருக்கணும்? ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒன்றுக்கும் குளோபல் டிசப்ஷனில் ஒன்றுக்கும் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் வருகைக்கு முன்னதாக இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கிறதற்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், உண்மையான ஒரு கூட்டம், ஒரு கிதியோனின் 300, ஒரு மேல் வீட்டறை 120, பாகாலுக்கு பணியாத ஒரு 7000. God is building a faithful remnant for himself. அவருக்காக உண்மையான ஒரு கூட்டம். கிதியோனின் 300, மேல் வீட்டறை 120, பாகாலுக்கு பணியாத 7000 என்ற அவருக்கென்று ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் கம்பெனி, ஒரு உண்மையான மீதியான ஒரு கூட்டத்தை ஆண்டு அவருக்காக இந்த கடைசி காலத்தில் பயன்படுத்துகிறார்.
அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு பேசுகிறோம். அதனால தான் ரிவைவல் அண்ட் ரீப்ரொடக்ஷனையும் பேசுகிறோம். நீங்கள் ரெஸ்டரேஷன் பண்ணப்படுவதற்கு, நீங்கள் மீட்கப்படுவதற்கு எதுக்கு தெரியுமா? நீங்கள் தேவனுடைய முழுமையான திட்டத்தில் ஈடுபட்டு நீங்கள் பெருக்கமடைந்து வளர்ச்சியை கொண்டு வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. He will restore you, but he wants to put purpose in you. He wants you to be on fire. He wants you to reproduce. He doesn't want you to be barren. நீங்கள் கனியற்றவர்களாக இருக்க விரும்பல, கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறாரு. கொஞ்சம் கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அதனால தான் நான் சொன்ன ஆரம்பத்தில், உலகம் இஸ் நாட் கோயிங் டு கெட் பெட்டர். உலகத்தில் உள்ள மக்கள் they are not going to get better. The only thing that can get better in the world, இந்த உலகத்தில் நல்லா முன்னேறக்கூடிய, கொஞ்சம் சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரே ஹோப் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தான். Only you and I can become better. பரிசுத்தமுள்ள இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அநியாயம் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கும், பட் ஒரு ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் கம்பெனி அவருக்காக இருக்கிறது ஒன்றே, அது ஒன்று தான் ஹோப்பு. உலகம் மாறாது. உலகம் பெருசாக ஒன்றும் மாறிட போகிறதில்லை. இந்த குளோபல் பீஸு அதெல்லாம் உலக நாடுகள் தலைவர்கள்லாம் பேசுவாங்க. பைபிளில் போட்டிருக்குது, பீஸ்ன்னு சொல்லும் பொழுது அங்கே வார் வரும்னு. ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு ஷோ ஆல் த ஸ்கிரிப்சர்ஸ். நிறைய வெளியில் மேலோட்டமாக மனுஷிகமாக பேசுகிறாங்க நிறைய ஊழியக்காரங்க, அந்த விஷஃபுல் திங்கிங்கை சொல்கிறாங்க. பட் ஐ வாண்ட் you to look at the prophetic scriptures. தீர்க்கதரிசன வசனத்தை பாருங்க. இது கடினமான காலம்தான், ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் கம்பெனியாக இருந்தோம்னா, அந்த உண்மையான மீதியான கூட்டமாக இருந்தோம்னா, அவர் நம்மளை ரெஸ்டோர் பண்ணுவார், நம்மளை ரிவைவ் பண்ணுவார், நம்மளை ரீப்ரொடியூஸ் பண்ண வைப்பார், வேண்டிய ப்ரொடெக்ஷனை கொடுப்பார். ஆமேன். யாபேசின் ஜெபத்தை நான் 3 வருஷமாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும். என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்குங்க, உங்கள் கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு துக்கப்படுத்தாதபடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிக ஆசீர்வாதம், அதிக செல்வாக்கு, அதிக கிருபை, அதிக பாதுகாப்பு. இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவரே இருக்கேன், நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எல்லையை பெரிதாக்குங்க, ரீப்ரொடியூஸ் பண்ண வைங்க ஆண்டவரே, பெரிய கெப்பாசிட்டியில் என்னை கூட நிறுத்துங்க, பெரிய செல்வாக்கு கூட என்னை கொண்டு போங்க ஆண்டவரே, எனக்கு வேண்டிய கிருபையை தாங்க, இதெல்லாம் செய்கிறதுக்கு ஆண்டவரே எனக்கு வேண்டிய பாதுகாப்பையும் கொடுங்க. என்ன ஆபத்தான உலகம். அதனால தான் யாபேஸ் பிரேயர். ஆண்டவருடைய மிரக்கல்ஸ், சூப்பர் நேச்சுரல் ஹெல்ப் நமக்கு தேவை. அதனால தான் டெய்லி மிரக்கல்ஸ். ஆமேன். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம். இந்த புது வருட விழிப்பு ஆராதனையில் எங்களோடு கூட நீர் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதுகாப்புக்குள், உம்முடைய கிருபைக்குள், ஆசீர்வாதத்திற்குள் நாங்கள் இருக்க எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணின, சொன்ன, பேசின எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பங்கை நாங்கள் நிறைவேற்றவும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா குடும்பங்களும் ஆண்டவரே ஒரு குடும்ப எழுப்புதலை சந்திக்கட்டும். லார்ட், பர்சனல் ரிவைவல் மட்டுமல்ல, எல்லா குடும்பத்திலும் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு எழுச்சி உண்டாகட்டும், ஒரு ஆவிக்குரிய ஒரு விழிப்பு உண்டாகட்டும், ஒரு எழுச்சி உண்டாகட்டும். நாங்கள் எல்லாரும் கனி கொடுக்கிறவர்களா, ரீப்ரொடியூஸ் பண்ணுகிறவர்களா நாங்கள் மாறட்டும். கனி கொடுக்கிறதை நீர் விரும்புகிறீர். மிகுந்த கனிகளை கொடுக்க எதிர்பார்க்கிறீர். அதிக கனிகளை கொடுக்க எதிர்பார்க்கிறீர். கனி கொடாதிருக்கிற செடியை ஆண்டவரே நீர் விரும்பவில்லை. கனி கொடுக்கிற நிலையில் எங்களை மாற்ற விரும்புகிறீர். இந்த வருஷம் நாங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்ளவும், எழுப்புதல் அடையவும், ஆண்டவரே கனி கொடுக்கிற ஜீவியத்தை உடையவர்களாகவும் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் வழி விலகாதபடிக்கு எங்களை காத்தருளும்.
வலது பக்கம் இடது பக்கம் நாங்கள் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். மறுபடியுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும். உங்கள் கரம் எங்களோடு இருக்கட்டும். தீங்கு துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அன்றாட வாழ்க்கையிலே எங்களுக்கு அற்புதம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?